அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் பாபு பேசுறேன். தேங்க்யூ ஜி.கே. சமீர் சார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வெளியே இருக்கிற பீப்புள்னால எதுவுமே அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புரியாம இன்னமும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை நாம தான் வந்து அவங்களுக்கு நாம தான் டூப்ளிகேட் பண்ண முடியும். நாம தான் அவங்களையும் நல்ல வழி நடத்த முடியும். இப்போ வந்துட்டு லாஸ்ட் நேற்றுக்கு அப்டேட் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய செக்ஷன் எல்லாமே வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. நேற்றுக்கு வந்துட்டு கிரிப்டோனுடைய ஐடிஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ என்ட்ரி முதல்ல வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்டேட் நல்லா போயிட்டு இருக்கு. ட்ரையல் பேக்கேஜ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிப்டோ அப்படின்ற இந்த வெர்ஷன் 2 உண்மையிலேயே வந்துட்டு யாரெல்லாம் வந்து இதை பிலீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் இந்த மாதிரி எல்லாம் வந்ததே இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ கூட இருந்து நான் பார்க்கறதுனால எனக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு கூட டவுன்லைன் வந்துட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அவங்களுக்கு புரிதல் வந்து இல்லை அப்படின்னா அவங்க வந்து மிஸ் ஆயிடுவாங்க. உள்ள வந்தோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வந்தோம், அவங்க வந்து யாரை யூஸ் பண்ணிக்க முடியல சில பேருக்கு. ஸோ இதை வந்து நீங்க தான் டூப்ளிகேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த 40 லெவல்ல வர இன்கம் வந்து உண்மையிலேயே எக்ஸலண்டான இன்கம். அது வேற லெவல்ல இருக்கும். இன்னும் அடுத்து இந்த வேலட்டோட இன்க்ரிமெண்ட். ஸோ அதுலயும் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் பண்ணாம இருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் கான்செப்ட் மட்டுமே இந்த க்ரௌட் ஃபண்டிங் மட்டும்தான் எல்லாருக்குமே எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ யாருமே வந்துட்டு நான் 1000 ருபீஸ் கொடுத்துட்டேன், நான் 2 பேரை ஜாயின் பண்ணி விட்டுட்டேன், எனக்கு 1,60,60,000 வரல அப்படின்ற விஷயங்கள் அவங்க புரிதல் வேணும். அந்த 1,60,60,000 மொத்தமா வந்து எப்படி வரும் அப்படின்றது கூட புரிதல் இல்லாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் மாதிரியே இப்போ மறுபடியும் வந்து நிறைய பேரு அந்த பணம் வாங்குறதுக்கு கூட ஒரு ரெடியா இல்லை. பணம் நேற்றுக்கு வந்துட்டு பீப்புள் வந்துட்டு ரெண்டு ரெண்டு பேர் வந்துட்டு பணம் நான் அனுப்புறதுக்கு நான் சொல்றேன் சார், அவர் வந்து கேட்க மாட்டாரு, எங்க அப்ளைன் கிட்ட கேளுங்க, எங்க ஸ்பான்சர் கிட்ட கேளுங்க, எனக்கு தெரியாது. இன்னமும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் சரியானா மட்டும்தான் அடுத்த மேல இருக்கிற லெவல்ல இருக்கிற அந்த 3 ல இருந்து 4 பேர் வந்து ரிலீஸ் ஆவாங்க. இல்லைன்னா அவங்க ஸ்டக் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இப்பவே சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வரப்போற நியூ கோடிங்ல ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஸ்மூத்தா அழகா போயிட்டு இருக்கு. ஏன்னா யாரும் சென்ட் இது வந்து கொடுக்க தேவையில்லை, ரிசீவ் மட்டும் பண்ண போதும். அவங்களுடைய ப்ராஃபிட், அவங்களுக்கு வர வேண்டிய பணம் மட்டும் நம்ம ரிசீவ் பண்ணா போதும். அப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து என்னென்னலாம் பீப்புளுக்கு தேவை, அவங்க எதுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து ஸ்மூத்தா சரி பண்ணிடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அப்டேட் வந்து டிபிஎஸ் ஸ்வீட் கேஷ் பீப்புளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பத்தியே நினைச்சு அதையே வந்து சரி பண்ணிட்டு வராங்க. அப்போ நாமளும் அது கூடவே சரியானோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இனிமே வேற யாருக்குமே கிடைக்காது. பண்ணவும் போறது இல்லை, நம்ம ஏன் வேற ஒரு ப்ராஜெக்ட போய் நம்ம தேட போறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதாவது விவசாயம் மாதிரி நம்ம இப்போ ஸ்பீட் கேஷ்குள்ள யாரெல்லாம் உள்ள வந்திருக்கீங்களோ அவங்களாம் வந்து ஒரு விவசாயம் மாதிரி எடுத்த உடனே வெளியே இருக்கிற ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பணத்தை கொடுத்துருவாங்க ஆசை வார்த்தைகளை காமிச்சு. உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 to 4 monthsல பிளானை மாத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பே அவுட்ல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரேடியா அவங்க பேமெண்ட் தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்தது. இந்த இன்னைக்கு உள்ள இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே வந்து 20 வருஷம் 25 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் உள்ள வந்திருக்காது ஸ்பீட் கேஷ். ஸோ அப்போ வந்து ஃபியூச்சரை பார்க்க வேண்டியதுதான். அடுத்த ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்க போகுது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த டிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் திங்க் பண்ணாலே போதும். இதை விட்டு யாருமே போக மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஜஸ்ட் ஒரு 1 இயர் யார் இருந்தாலும் சரி, ஒரு 1 இயர் நம்ம கூடவே இருக்கணும்.
ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணணும். நிறைய பீப்புளுக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல கனெக்ட் பண்றதுக்கு உண்டான வழிமுறையை சொல்லி தரணும். இதை மட்டும் பண்ணாலே போதும். ஜூம்குள்ள ஒருத்தர் வந்தாலே என்ன நடக்குதுன்றது அவரே தெரிஞ்சுப்பாரு. ஜூம் மீட்டிங்ல கனெக்ட் பண்ணாமையே ஐடி வந்து நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம போயிடும். அவங்க நம்ம கிட்ட கனெக்ட் ஆக மாட்டாங்க. இப்படிதான் நடுவில் வந்து சிக்கல் ஆயிடும். அப்ப நாம என்ன பண்றோம், நமக்கு என்ன கிடைச்சதோ அது அப்படியே வந்து கரெக்டா டூப்ளிகேட் ஆச்சு அப்படின்னா கரெக்டா நடக்கும். இப்ப பாருங்க, நேற்றுக்கெல்லாம் வந்த ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்பான்சர் வந்துட்டு அவர் வந்துட்டு பண்றாரு 40 லெவல்ல, கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாரு. யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் சொல்றாங்க. அது கீழே இருக்கிறவங்களுக்கு டூப்ளிகேட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மேல அந்த ஸ்பான்சர் என்ன பண்றாங்க, நான் வந்துட்டு இன்னொரு 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 லைன் அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு நான் டைரக்டா நான் கிரிப்டோக்கு வந்துடுறேன் சார், எனக்கு இந்த 40 லெவல் எல்லாம் வேணாம், எனக்கு அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எப்போ ஒரு லீடர் 40 லெவல் எனக்கு வேணான்றாரோ அவர் டீம் வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்றது தான் அர்த்தம். அந்த டீமை வழி நடத்துறதுக்கு உண்டான வழிமுறை தான் அந்த 40 லெவல் இன்கம், டீமுக்கு உண்டான இன்கம். அது அதையே வந்து ஒருத்தர் வேணாம் அப்படின்றாருன்னா அப்போ அவர் வந்துட்டு ஏதோ கேம்லிங் அப்படின்ற மாதிரி தான் உள்ள வந்திருக்காரு. அது லேடிஸ்லயும் இருக்காங்க, பேசுறதே லேடிஸ் தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. நல்ல டீம் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு 220 பேருக்கு மேல இருக்காங்க. 220 250 பேருக்கு மேல இருக்காங்க. ஆனா அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 90,000 வரைக்கும் இன்கம் எடுத்திருக்காங்க. ஆனா 30 rupees இபின் கூட வாங்கி அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. வேலட்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, கிரிப்டோல இன்ட்ரெஸ்ட் இல்ல. டைரக்டா சொல்றாங்க, கிரிப்டோ வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், எனக்கு வந்து இது மட்டும்தான். பீப்புளுக்கு யாருக்கும் டூப்ளிகேட் நானே பண்ணல, நீ ஏன் பண்ற? அவங்க கேக்குறாங்க கீழே இருக்கிற பீப்புள், நான் பண்ணல நீ பண்ணு, இல்லைன்னா எனக்கு தெரியாது, இந்த மாதிரி வார்த்தைகள். ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு பிபிஏ ஸ்பீட் கேஷை யார் ஒருத்தர் நம்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இங்க சரியான ஒரு வழிமுறை கிடைக்கும், ஒரு தளம் கிடைக்கும். அடுத்த ஃபியூச்சர் அவங்களுக்கு தான். பட் ஆனா அவங்க பீப்புளை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, அவங்களுடைய டவுன்லைனுக்கே ஒரு டூப்ளிகேட் பண்ணாம இவங்க தனியா வந்து தெரியுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்க இடம் இல்லாம தான் போகும். இதுதான் உண்மை. ஸோ நாம எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா எல்லாமே நம்ம வந்து குடிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். யாருமே வந்துட்டு பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ சாதாரணமா அவங்களே வந்துட்டு ஒரு கணிப்புக்கு போக வேணாம் அப்படின்றத நீங்க எடுத்து சொல்லுங்க. எல்லாருக்குமே உங்ககிட்ட இருந்து தான் டூப்ளிகேட் ஆகும். நிறைய பீப்புள் இன்னும் வந்து தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து புரிதல் இல்லை அப்படின்னா ஜூம் மீட்டிங்ல வந்து பேச சொல்லுங்க. இங்க யாருமே பேச வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்லவே இல்லை. ஹேண்ட்ரைஸ் பண்ணா அவங்களுக்கு உண்டான அந்த டைமிங் கொடுக்குறாங்க. யாரா இருந்தாலும் சரி, யாருன்னே தெரியாத ஒருத்தர் ஹேண்ட்ரைஸ் பண்ணா கூட நம்ம வந்து என்ன பண்றோம், அவங்கள அலோவ் பண்ணணும், பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இங்க கொடுக்குறோம். அப்ப அவர் எது வேணாலும் பேசினாலும் அந்த இடத்துல என்ன நம்ம பண்ணலாம், என்ன இது சரியா தப்பா அப்படின்றது தான் நம்ம வந்து யோசிக்கிறோம். அப்போ இந்த 4:30 மணி செக்ஷன் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல மாற்றத்துக்கு உண்டான உணவு முறையிலும் சரி, இந்த ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதும் சரி, இன்னைக்கு வரைக்கும் பர்ஃபெக்டா வந்து நமக்கு வந்து கரெக்டா இந்த டைமிங் வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஜி.கே. சாமி சார். இது இது வந்து இப்ப அவர் வந்துட்டு இங்க வந்து யாரும் சேலரிக்கோ இதுக்கோ எதுவுமே பிக்ஸ் பண்ணல. பட் வாலண்டரியா வந்தவர், வாலண்டரியா அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு. இது இது எல்லாருக்கும் வந்தது அப்படின்னா யாருமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. குறை நம்ம தான் சொல்லிக்கிறோம். நம்ம மேல என்ன குறையோ அதை அதை நம்ம 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 கிட்ட சொல்லிட்டு அதை தான் நம்ம சரி பண்ணிக்கணும். செல்ஃபா நம்ம கிட்ட என்னென்னலாம் மைனஸ் இருக்கோ அதை பிளஸ் ஆக்கணும் அப்படின்னா இது டூப்ளிகேட் ஆகும். ஸோ இன்னொருத்தரோட மைனஸை நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா சரியா வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நாம ரெடி ஆகும். இந்த சிஸ்டத்துக்கு கூடவே நம்ம எல்லாரையும் ரெடி பண்ணி பர்ஃபெக்டா போனோம் அப்படின்னா மிகப்பெரிய லைஃப் ஸ்டைல் வந்து கிடைக்கும். நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த வேலட் வேற லெவல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு 300 500 இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோ ப்ராப்ளம், உங்களுக்கு வந்தது எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு, யாருக்கும் கம்மி ஆகல. ஸோ அதுவும் வந்து இன்னைக்கு அது வந்து சரி பண்ணிடுவாங்க. நம்ம எல்லாமே சிஸ்டத்துல ரன்னிங்ல தான் எல்லாமே வந்து விஷயங்கள் தெரியும். ஒரு ஒரு எரர் வருது அப்படின்னா ரன் பண்ணி அதுலதான் எடுத்து அதை சரி பண்ணாதான் ஸ்டாண்டர்டா நம்மளால மாற்ற முடியும். ஸோ அதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் யாரெல்லாம் வந்து 40 லெவல் இன்னும் ஆக்டிவேட் பண்ணாம இருக்கீங்களோ இமிடியட்டா பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வேலட் கிடைக்காது அடுத்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க வேலட் அதுக்கப்புறம் 1500 நீங்க வந்து கொடுத்து பண்ற மாதிரி இருக்கும், 1200 கொடுத்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் 30 ருபீஸ் இபின் எல்லாருமே அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். அப்பதான் நீங்க வந்து செக் பண்ண முடியும் இந்த 40 லெவல்ல யார் ஒர்க் பண்றாங்க, என்ன நமக்கு என்ன இன்கம் வருது, எல்லாமே உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகே, மினிமம் 2 பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இது டே 1ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க யாரையும் வந்து பிளாக் பண்ணல, ரிமூவ் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து அலர்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்கு. நிறைய பீப்புள் வந்துட்டு அதுல சார் நான் வந்து பின் வந்து அனுப்பிட்டேன், 30 ருபீஸ் பின் அவருக்கு அனுப்பிட்டேன், 1000 வேலட்டும் நான் அனுப்பிட்டேன், ஆனா அவருக்கு போய் லாக் ஆயிடுச்சு, 2 பேரு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்லைட் காமிக்குது, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு. ஒண்ணுமே கிடையாது, அவரை 2 பேரை கொடுக்கணும் அப்படின்றதுதான் இங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க என்ன நடந்தாலும் அதெல்லாம் அப்படியே தான் உள்ள இருக்கும், அது எங்கேயுமே ரிலீஸ் ஆகாது. நீங்க அவருக்கு 2 நபர்களை கொடுத்து அவரை கொடுக்க வச்சு அதை ஆக்டிவேட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும். நோ ப்ராப்ளம். இப்போ வந்து மறுபடியும் எல்லாமே வந்து நேற்றுக்கு எல்லாமே ரிலீவ் ஆயிருக்கு. ஸோ இம்மிடியட்டா எல்லாரையுமே அலர்ட் பண்ணுங்க. ரிலீவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் வந்து பழைய மாதிரி யாரும் இருக்க வேணாம். மறுபடியும் உங்களை அலர்ட் பண்றதுக்கு தான் சொல்லியிருக்கு. மேக்சிமம் 2 to 3 days அவங்களுக்கு டைம், மேக்சிமம் இல்ல மோர் தென் 5 days. அதுக்குள்ளயும் அவங்க வந்து எல்லாருமே இம்மிடியட்டா 2 பேருக்கு வாய்ப்பை கொடுக்க சொல்லி அந்த ட்ராக்ல அவங்களை வர சொல்லிடுங்க. இதுதான் விஷயம், மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. சோ நீங்க இப்போ இன்னைக்கு நம்ம லீடர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes நீங்க உங்களுடைய ஊட்டி அச்சீவர்ஸ் முடிச்சிட்டீங்களா, உங்க பீப்புளுக்கு இத டூப்ளிகேட் பண்ணிட்டீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, இத வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes உங்களுடைய ஃபீட்பேக் இருக்கட்டும், நீங்க அனலைஸ் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து ஊட்டி அச்சீவர்ஸ் 40 லெவல் நான் அப்டேட் பண்ணிட்டேன், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 500 இருந்து ஒரு 1000 ருபீஸ் ஆவது நான் ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்ற நபர்கள் 197 பீப்புள் இருக்கும். ஊட்டி அச்சீவர்ஸ்க்கு எத்தனை பேருக்கு வந்து இங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா 500 பேருக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 500 பேர் வந்து நாம தான் ஃபில் ஆகும். பதினெட்டு பேர், கிட்டத்தட்ட 200 பீப்புள் வந்து அசம்பிள் ஆயிருக்கு. 199 98 யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்றது தெரியல. ஓகே, ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் மீண்டும் ஒரு முறை அந்த அலௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருங்க சார். மீண்டும் ஒரு முறை அந்த அலௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருங்க சார். ஊட்டி அச்சீவர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு. லீடர்ஸ் ஊட்டி அச்சீவர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு கீழே
நான் வந்து 12 பேரை நபர்களை நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே நான் வந்து வேலட், யூனிட் வேலட் அதை வந்து பிளேஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டேன் 12 பேருக்கும். ஸோ அவங்க டூப்ளிகேட் பண்றதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஊட்டி அச்சீவ்ஸ் தான் மாறிட்டேன். அவங்க நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். இவங்க தான் லீடர்ஸ். ஊட்டி அச்சீவர்ஸ் நிறைய லீடர்ஸ் உள்ள இருக்காங்க, பட் ஆனா ஹேண்ட்ரைஸ் பண்ணல. சார் ஃபர்ஸ்ட் இருந்தே கேட்டது இல்லை சார். துவக்கத்திலே கேட்டதுங்க சார். ஒரு ஒரு 34 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஹேண்ட் அப்படியே லோ ஆனிச்சு. தெரியல. அதுதான். ஓகே. ஸோ சில பேர் வந்துட்டு ஆன் பண்ணிட்டு தூங்கிடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல. ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து அட்டெண்டன்ஸ் போடுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, சூப்பர். 470 பேர் வேணும் அப்போ இன்னும். ஓகே சார், அரக்கோணம் ராமலிங்கம் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 1 மினிட்ல உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? நீங்க பேசுங்க ஐயா, கேக்குது. அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். நான் வந்து இந்த 30 பின் வந்து 58 வாங்கினேன். 55 பேருக்கு அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு என் டீம்ல பண்ணியிருக்கேன். அது இல்லாம வேலட் ஆக்டிவேஷன் வந்து இப்போ 6 பேருக்கு முடிச்சிட்டேன். இன்னும் 6 பேருக்கு பண்ணியிருக்கேன். அவங்க இன்னும் 2 பேர் முடியாத இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவா இருக்குது. அது கண்டிப்பா இந்த வாரத்துக்குள்ள அதை முடிச்சிருவேன். அது மட்டும் இல்ல, கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக் கொடுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம இங்க கற்றுக்கிட்ட வெளியில டூப்ளிகேட் பண்ணோம். அதை தான் நைட்டு ஒரு 10:15 ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு நான் இந்த சிஸ்டத்திலேயே வரமாட்டேன், இது மாதிரி கேம்லிங் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவருக்கு நான் தெளிவா எடுத்து சொல்லி இப்போ அவர் 3வது லெவல் வரைக்கும் போற அளவுக்கு கொண்டு வைக்கிறேன். நைட்டு இப்போ 1 ஹவர் பேசி இந்த ஸ்ட்ரீட் கிரிப்டோ பத்தி எடுத்து சொல்லி விவரத்தை சொன்னேன். சார் சூப்பரா இருக்கு சார், நான் கூட என்னவோ நினைச்சேன், அருமையா இருக்கு சார், ஒன்னோட ஒன்னு லிங்க்ல வச்சிருக்கீங்க, இந்த அளவுக்கு யாருமே இவ்வளவு லோ அமௌண்ட்ல இந்த மாதிரி கொடுக்கவும் மாட்டாங்க, நான் கண்டிப்பா இது பெரிய பெரிய அளவுக்கு கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றேன் சார். நான் என்ன சொன்னேன், கண்டிப்பா நீங்க இந்த கொடுத்துக்கிற அந்த தேதிக்குள்ள நீங்க 12 பேர் முடிச்சு 12 பேருக்கு ஆக்டிவேட் பண்ணி நீங்க கண்டிப்பா ஊட்டி அச்சீவ்மெண்ட்ல வரணுங்க அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா நான் முயற்சி எடுக்கிறேன். ஏன்னா பண்ணவே மாட்டேன். நான் என்ன சொன்னேன், சார் நீங்க எத்தனை பேர் பண்ணாலும் அத்தனை பேருக்கு காசு வரணும்னா நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா நான் கொடுக்குறேன் சார், நான் உத்தரவாதம் உங்களுக்கு தரேன் சார், நீ வேணா எழுதி வச்சுங்க சார் தேதி போட்டு அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவர் இறங்கினாரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசி அந்த ஒரு நபர் மூலியமாவே கண்டிப்பா நான் பெரிய பெரிய அளவுக்கு கொண்டு போவேன். அது மட்டும் இல்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 2 காலேஜ்ல இணைஞ்சிருக்காங்க. ஒரு சின்ன தீப்பொறி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் மூலம் அந்த காலேஜ் பக்கத்து காலேஜ் சொல்லி அந்த காலேஜ்ல இருந்து ஒரு பையன் இணைஞ்சிருக்கான். இதனால காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில இது கொண்டு போவேன். ஒவ்வொரு வில்லேஜ் தோறும் இது கொண்டு போவேன். இது கண்டிப்பா பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணும். இங்க இணைஞ்சி பார்த்து கொண்டு இருக்க இந்த 203 பேரும் இந்த முயற்சி நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் மூலியமா நம்முடைய வாழ்க்கை தேர உயரன்றதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்ப நீங்க வந்துட்டு இந்த 12 பேருக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமாய்யா. நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கல்ல? இல்ல, அந்த இன்னும் 6 தான் பண்ணிருக்கேன். நான் இன்னும் 6 பேர் பண்ணிடுவேன். அப்போ ஊட்டி அச்சீவர்ஸ் வந்து இன்னும் 6 பேர் இருக்கு. ஆமா 6 பேர் இருக்கு. நான் இந்த வாரத்துக்குள்ள பண்ணிடுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். இமிடியேட்டா டூப்ளிகேட்டும் அது கூடவே டூப்ளிகேட் ஆகுற மாதிரியும் பண்ணுங்க. ஆமா டூப்ளிகேட் ஆகிற மாதிரி தான் பண்ணிட்டு வரேன். எல்லாமே நான் எடுக்கிறது என்ட்ரி எல்லாம் இப்போ நியூவா எடுக்கிறது 2050 தான் எடுக்குது. ஓகே, பேசி 2050 தான் எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டலா நம்மளுடைய க்ரௌட் எவ்வளவு பேர் வந்து அசம்பிள் ஆயிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 21
22 கிட்ட வந்துட்டாங்க, 21 சொல்லலாம். ஸோ இந்த 21,000 பேர்ல 1000 பேர்கள் முதல்ல வந்து அவங்க வந்து இதுல வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குளோபல் லெவல்ல வந்து நம்ம வந்து ஓப்பன்ல விட போறோம் அப்படின்ட்டு. ஆனா அந்த 1000 பேர் கூட இன்னைக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியல அப்படின்றதுதான் இங்க வருத்தமா இருக்கு. ஸோ அப்போ அந்த இன்வால்மெண்ட் தெரியல. பட் ஆனா ஓப்பன்ல விட்டதுக்கு அப்புறம் இதுக்குள்ள இருக்கிற நபர்கள் நிறைய பேர் வருத்தப்படணும். ஐயோ அவ்வளோ சொன்னாங்களே, ஜூம் மீட்டிங்ல வந்து ஒவ்வொரு நாளும் அதை பத்தி பேசினாலே நம்ம கவனிக்கலையேன்னு அவங்க ஒவ்வொருத்தரும் இதுக்குள்ள ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே கஷ்டப்பட போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த கிரிப்டோ வெர்ஷன் 2 இது வரைக்கும் 2 லெவல்ல ஒரு பிளானை யாருமே வந்து பண்ணல. இந்த டொனேஷன் கான்செப்ட்ல யாருமே வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பண்ணல. ஸோ முதல் முறையா நம்ம வந்து இந்த டொனேஷன் கான்செப்ட்ல ரொம்ப சேஃபா செக்யூரா நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டா யூஎஸ்டிடியை வச்சு நம்ம வந்து ஒரு டொனேஷன்ல நம்ம வந்து கொடுக்குறோம் வேலட்ல, அதுவும் சேஃபால் வேலட்ல. எல்லாருமே வந்துட்டு இது ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. வேற லெவல் இன்கம் இது ஒவ்வொருத்தருக்கும். இந்த 7 போர்டு எல்லாம் வந்துட்டு சான்ஸே கிடையாது. 2 லெவல் முடிஞ்சதுக்கு உடனே அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு இமிடியேட்டா போர்டுல இருந்து ஒரு இன்கம் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த 12 பேர் கொடுத்தவங்க அதே கிரிப்டோல அதே டூப்ளிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு வீக்லி கிளப் இன்கம் வேற இருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. நீங்க தான் வித்ரா பண்ணிக்க போறீங்க, டைரக்டா உங்க வேலட்ல தான் இருக்க போகுது. இமிடியேட்டா அதை வந்து நீங்க என்கேஷ் பண்ணிக்கலாம். இமிடியேட்டா அடுத்த செகண்ட் 2 மணிக்கு உங்களுக்கு பணம் வேணுமா, உங்களால பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இமிடியேட்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ட்ரைனிங் செக்ஷன் எல்லாமே ரெடியா உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வந்து செந்தில்குமார் சார் அண்ட் ஆரோக்கியசாமி சார், வேல்முருகன் சார் அண்ட் உஷாராணி மேடம், இந்த மாதிரி வந்து என்ன முதல் கொண்டு உங்களுக்கு இமிடியட்டா இந்த டாலரை இந்தியன் மணியா எப்படி கன்வெர்ட் பண்றது முதல் கொண்டு உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி தரப்போம். இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் பணத்தை கட்டி வந்து வெளியே வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. கிரிப்டோனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுவே வந்து ஒன்லி பேசிக் மட்டும்தான். நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் பாருங்க, ஈவினிங் 6 o'clock ஒரு கிரிப்டோ அவேர்னஸ், அதுக்கே பணத்தை கட்டி தெரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். பட் ஆனா இங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையா இருக்கோ அது எல்லாமே கிரிப்டோனுடைய நாலேஜ் அப் டு டேட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்குள்ள நீங்க தான் கேட்கணும், எனக்கு இது தெரியல, இது எனக்கு சொல்லி கொடுங்க. இமிடியட்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது லைவா நம்ம ஜூம்ல வந்து எல்லாருக்கும் சொல்ல போறோம். எதுவுமே தெரியல பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸி. அப்ப கிரிப்டோனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாது, நெக்ஸ்ட் இயர் எல்லாம் வந்து மேஜிக் தான் நடக்கும். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் உலக அளவுல வந்து பிரபலமாக போகுது, இப்பவே ஆயிடுச்சு. பட் சில பேருக்கு வந்து புரிதல் இல்லாம உள்ள இருந்துகிட்டே அவங்க வந்து மிஸ் பண்றாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றாங்க. ஸோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராமலிங்கம் சார் முதல்ல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்பீட் கேஷ்ல இருக்கிற பீப்புளுக்கு முதல்ல கிடைக்கணும் வெர்ஷன் 2, அதுதான் சொல்றாரு. இப்ப வெளியே இருக்கிறவங்க வந்து பரபரப்பா இருக்கிறாங்க, இந்த பிளான் எல்லாம் கேட்டுட்டு ரெடியா இருக்காங்க நிறைய பேர். இதுக்குள்ள இருக்கிறவங்களே டைரக்டா நான் கிரிப்டோக்கு வரேன்றாங்க, கிரிப்டோ நாலேஜ் இருக்கிறவங்க. ஸோ பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் இல்லாம வெர்ஷன் 2 குள்ள என்ட்ரி ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் 1000 பேருக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு. டைரக்டா கிரிப்டோல வரவங்க மறுபடியும் அவங்க உள்ள வர மாதிரி தான் இருக்கும், மறுபடியும் அவங்க ஸ்பீட் கேஷ் ஐடி போட்டு வர மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கீங்க, அவங்க எல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் தான் பண்ண போறாங்க. ஹெல்பிங் ஐடி, இந்த ஹெல்பிங் ஐடி ஜஸ்ட் நீங்க அது என்ன ஹெல்பிங் ஐடி அப்படி சாதாரண நினைக்காதீங்க, உங்க லைஃபுக்கே அதுதான் ஹெல்பிங் ஐடி. நம்ம லைஃப் ஸ்டைலே மாற்ற போற ஹெல்பிங் ஐடி அது. ஸோ நிறைய உள்ள விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க போக போக எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ. சேலம் வெற்றி முருகன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா சார்? சார் கேக்குது சார். வணக்கம் சார். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வெற்றி முருகன், சேலம். சார் நான் வந்து ஊட்டி ஆட்சியர் முடிச்சிட்டேன் சார். எனக்கு என்னுடைய டவுன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா டீம்ல
பின் வந்து ஒரு 62 பேர்த்துக்கு பின் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 30 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சார். ஊட்டி அச்சீவருக்கு இன்னும் ஒரு 10 பேர் உள்ள வரதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சார். கண்டிப்பா ஒரு 10 பேர் வருவாங்க. கூட்டிகிட்டு வரேன் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். வெல்கம் செந்தில்குமார் சார். ஸ்பீட் கேஷ் ஸ்பீடி கிரிப்டோ நிலையங்கள் அனைவருக்கும் உற்சாகமான மில்லியன் காலை வணக்கங்கள். என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? சார் கேக்குது சார். நன்றி நண்பர்களே. நாள் காலை செஷன் மிக மிக ஒரு அருமையான செஷனாக இருந்தது. எண்ணம் சிந்தை இதை குறித்து ரொம்ப அழகா நமக்கு விளக்கமா சொல்லிக் கொடுத்த டி.கே. சாமி வாழ்த்துக்கள். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணியரா. சார் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல சார். ஒரு இப்ப கிளியரா இருக்குல்ல சார்? எஸ் சார். கிளியர் சார், கிளியர். உங்களுடைய எண்ணம் வலிமையா இருக்கிற பட்சத்துல, உங்க எண்ணம் தொடர்ச்சியா இருக்கிற பட்சத்துல நீங்க எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடு. அதான் வள்ளுவர் சொல்லிக் கொடுத்த முக்கியமான உண்மை, சத்தியம். அது மாதிரி இந்த பிபிஎஸ் கேஷ்ல நாம் ஜெயிப்போம் என்ற எண்ணத்தோடு தான் நாம இணைந்திருக்கிறோம், ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். இந்த வெற்றிக்கு எல்லையே கிடையாது, முடிவில்லா எல்லையில்லா ஒரு பயணத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ நானும் வந்து அன்னைக்கு சொன்னேன் ஊட்டி அச்சீவர் ஆயிடுவேன்ட்டு. அதை முடிச்சுட்டேன். நான் முடிக்கிறதுக்கு முன்னாலே என்னுடைய டீம்ல இருக்கிற ஒரு சிலர் முடிக்க வச்சிருக்கிறேன். இன்னைக்கு தொடர்ந்து ஒரு 10 நபர்களையாவது என்னுடைய டீம்ல நான் கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய லீடர்களும் அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ ஊட்டியில ஒரு மிகப்பெரிய உற்சாகம், கொண்டாட்டம் நிறைய இருந்தாலும் நிறைய உண்மை காரியங்களை நாம புரிந்து கொள்ள போகிறோம். அதற்காக நானும் அவளோடு காத்திருக்கிறேன். ஒரு 250 பேர் என்கிட்ட பின் வாங்கி கொடுத்துருக்கிறேன். இன்னும் அதுல வந்து 180 பேர் ஆக்டிவேட் பண்ணிருக்கிறாங்க. மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த 40 லெவல் இன்கம் போய் கொண்டிருக்கிறது. ஸோ நண்பர்களே, நீங்க எல்லாருமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எப்படி முடியும், அது செய்வாங்களா இல்லையா என்பதை விட, ஒரு சில பேருக்குலாம் வந்து நான் ஃப்ரீயாவே பின் வாங்கி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அவங்க அதை ஆக்டிவேட் பண்ண பிறகு திடீர்னு ஓபன் பண்ணி, சார் இப்படியா சார், என்ன செய்யணும், ஒரு 1000 ரூபாய் கொடுத்து உங்க வேலட்டை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. உடனே வேலட்டை ஃபில்அப் பண்ணாங்க. சில பேர் உடனே அந்த இன்கமும் எடுத்துட்டாங்க. அப்போ இந்த 40 லெவல் இன்கம் நாம புரிய வைக்கணும். இந்த டூப்ளிகேட் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லும் பொழுது டூப்ளிகேஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், இந்த 2 வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயம் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். நண்பர்களே, இந்த கிரிப்டோ பயணமும் மிகப்பெரிய ஒரு பயணமா இருக்க போகுது. இன்று மாலை கிரிப்டோபை குறித்த பயிற்சி 6 மணிக்கு சிறப்பாக இருக்க போகிறது. கண்டிப்பா அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க. இன்னும் பாபு சார் வந்து கிரிப்டோ பத்திய முக்கியமான தகவல்கள் கொடுக்க இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து இப்போ சேஃபால் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, யூஎஸ்டிடி பிஎன்பி டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ அதனுடைய சிஸ்டத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுதும் ஆக்டிவேட் பண்ணும் பொழுதும் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அப்படிப்பட்ட முக்கியமான தகவல்கள்லாம் கொடுக்க இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு மாலை நடக்கும் சிறப்பு கூட்டத்துக்கு அனைவரும் தவறாம வந்து கலந்து கொள்ளுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ராமலிங்க சார் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம், இந்த ஸ்வீட் கேஷ் நீங்க இல்லாம இல்லை. இது வந்து என்னுடைய வெற்றி, உன்னுடைய வெற்றி என்பதை விட இது நமது வெற்றி. அப்போ இது நமது குடும்பம் ஒன்று சேர்ந்து இதனுடைய அடுத்த பலனை பெற வேண்டும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு
செடியை உருவாக்கி மரத்தை உருவாக்கி பழம் பழுத்து வருகிற சமயத்துல அதனுடைய பலனை நீங்க பெறாம மற்றவர்கள் வந்து அதை பெற்று விட்டு போறது நல்லா இருக்காது இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு உலகம் முழுவதும் ஸ்வீடி கிரிப்டோவை ரொம்ப ஆவலா உற்று நோக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை உடனடியாக ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒரு சின்ன லிங்க் கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. ஆனா அதை இப்ப கொடுக்கறதுக்கு நம்ம குடும்பத்தை தாண்டி முதல்ல கொடுக்கறதுக்கு விருப்பம் கிடையாது. எல்லா தலைவர்களுடைய நோக்கம் எண்ணம் அதுதான். ஏன்னா விதை விதைச்சவங்க அதனுடைய அறுவடைய பலனை அனுபவிக்கணும். விதைக்கிறது ஒருத்தர், அறுக்கிறது ஒருத்தர், அதை அனுபவிக்கிறது இன்னொருத்தர் இருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் சொல்ல கருத்துக்கெல்லாம் நிறைய பேருக்கு புரியுதான்னு தெரியல, ரொம்ப வருத்தமா இருக்குது. எவ்வளவோ சொல்லியும் கூட இன்னும் அவங்க வந்து ரொம்ப அதான் சொல்றாங்களே, நம்முடைய மனம் அது சரியா இருந்ததுன்னா, அது சரியான காரியங்களை விதைச்சு கொண்டே இருந்ததுன்னா அதுக்குரிய பலனை நம்ம பெறுவோம். நம்ம சரியா விதைக்கவில்லை என்று சொன்னால், தவறானதை விதைச்சிட்டோம்னா அதனுடைய பலன் தான் கிடைக்கும். ஸோ தயவு செய்து வந்திருக்கிற அனைவரும் ஒன்று கூடி உங்க குழுவோட கொஞ்சம் பேசுங்க, உங்க டீமோட கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா கிரிப்டோல வந்து நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. நிறைய பேருக்கு இதனுடைய பலனை அவங்க அனுபவிக்க போறாங்க, புரிந்து கொண்டவர். இன்னும் சொல்ல போனா ஒரு சில நேரத்துல ரொம்ப புத்திசாலி திறமைசாலி இந்த மாதிரி சிஸ்டத்துல ஜெயிக்கிறது கிடையாது. அவங்க வந்து பார்த்தா ரொம்ப புத்திசாலியா திறமைசாலியா இருப்பாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க்கரா கூட இருப்பாங்க. ஆனா ஸ்மார்ட் ஒர்க்கர் வந்து ஸ்மார்ட்டா வந்து ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை இருக்கும். நம்முடைய வெற்றியாளர்கள் சொல்றாங்க, அவங்க சொல்றபடி செய்யணும், இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும், முழுமையா பயன்படுத்தி கொள்ளணும். அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். ஸோ நண்பர்களே, நீங்க ஜெயிக்கணும்னா திறமை, புத்திசாலி, கடின உழைப்பு அதெல்லாம் மட்டும் போதாது. வாய்ப்பு கொடுக்கப்படும் பொழுது கொடுக்கப்படுகிற நேரத்துல சரியான நேரத்துல சரியான விதத்துல செய்யணும். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு நிலாவில் முதல்ல காலை பதிச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று எல்லாருக்கும் வரலாறு தெரியும். ஆனா நிலாவில் போயிட்டு முதலாவது கால் பதிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆல்ட்ரின் என்பவர் நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் என்ன? அங்க நிலாவில் போயிட்டு லேண்ட் ஆயிட்டாங்க, இறங்க வேண்டிய கட்டளை வருகிறது. அப்போ வந்து முதலாக தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் கொஞ்சம் தயங்குற சமயத்துல அடுத்த கட்டளை வருகிறது. அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலாவது நிலாவில் கால் பதிக்கிறார். இப்ப 2 பேரும் தான் போனாங்க. வாய்ப்பு முதலாவது ஒருத்தர் தான் இருந்தது. ஆனா அந்த சிறிய தயக்கம் வரலாற்றுல அவருடைய பேரே தெரியாம போயிடுச்சு. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கூட. ஈவன் இந்த ஸ்பீட் கேஷ் எடுத்துக்குங்க. இந்த ஸ்பீட் கேஷ் ஆரம்பிக்கப்பட்ட சமயத்துல எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, எவ்வளவு பேர் முன்னால வந்து முந்தி கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்தவங்க நன்றாக தெரிஞ்சவங்க, புத்திசாலிங்க, திறமைசாலிங்க, நிறைய காரியங்கள்லாம் புரிந்தவர்கள், இதன் மேல முழுமையான நம்பிக்கை உண்மை இல்லாததுனால இன்னைக்கு சிஸ்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸ்பீடி கிரிப்டோல அந்த விதமான ஒரு காரியம் வேண்டாம். அதனால தயவு செய்து விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். இன்னும் நீங்க தூங்கி கொண்டு இன்னும் நீங்க புரிதல் இல்லாம சோம்பலா தயக்கத்தோடு இருந்தீங்கன்னா ரொம்ப கடினம் நண்பர்களே. சோ அழகா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, 2 பேரையாவது அறிமுகப்படுத்தணும்ட்டு. ஏனும் அறிமுகப்படுத்தாம இருக்கிறாங்கன்னு தெரியல. அதே போல லெவல் இன்கம் ஆக்டிவேட் பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த ஸ்பீடி கிரிப்டோல முன்னுரிமை இருக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியல. 40 லெவல் இன்கம் பண்ணணுமா? பண்ணாம கிரிப்டோல வர முடியாதா? நண்பர்களே, நிச்சயம் 40 லெவல் இன்கம் முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை உண்டு. அதை புரிந்து கொண்டு நீங்க செயல்படாவிட்டால் பின்னால வருத்தப்படாது. அதனால புரிந்து கொண்டு செயல்படுங்க. குழுவில் இருக்கிறவங்களுக்கு சரியான தகவலை கொடுங்க. இன்று மாலை 6 மணி கூட்டத்துக்கு வாருங்கள். நிறைய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம் என்று சொல்லி வந்த அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஐயா.
தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, மகாராஜன் சார் உள்ள இருக்கீங்களா? மகாராஜன் சார். ஸோ வேற யாராவது போஸ்ட் பண்றீங்களா? எனி லீடர்? ஹலோ ஸ்டாப் பண்ண சொல்லலாம். சார், வணக்கம் சார், கேக்குதுங்களா? சார் கேக்குது சார். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நான் இந்த ஸ்பீட் கேஸ்ல இணைந்து, ஏன்னா ஏற்கனவே நெட்வொர்க்கில் நிறைய நாம் எல்லாத்தையும் வீணா அடிச்சு ரொம்ப எப்படி சொல்றது, சார் ராமலிங்க சார் தான் சொல்லுவாரு, தெருவுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு, கண்டிப்பா நீங்க உடைய கஷ்டத்துல இருந்து நீங்க விடுதலை பெறுவீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் உண்மையிலேயே தெருவுக்கு வர நிலையில ஆயிட்டேன் சார். ஆனது பிறகுதான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. இருந்தாலும் எனக்கு பிடிக்கல, நெட்வொர்க்னாலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். ஆனா திரும்ப திரும்ப அவரு என்னை புஷ் பண்ணிட்டே இருந்தார். இது நெட்வொர்க்கே இல்லை, நல்லா ஒரு நாள் மீட்டிங் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அதிக பணி சுமை இருந்ததுனால இந்த மீட்டிங்ல கூட சரியா என்னால வர முடியல. அப்புறம் இந்த விடியற் காலையில நடக்கிற மீட்டிங்ல நான் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப ஒரு குறைவா அந்த ஒரு வாரத்துக்குள்ளதான் நான் அந்த மீட்டிங்குள்ள முழுசா வந்துகிட்டு இருக்கேன். அந்த வகையில பார்க்கும்போது நான் ஒரு 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தேன். 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து 12 பேரையுமே இந்த 1000 ரூபாய் யூனிட் வேலட் ஆக்டிவேஷன் பண்ணி ஊட்டி அச்சீவர் ஆயிட்டேன். அது இல்லாம என்னுடைய டவுன்லைன் அவங்க ஒரு 5 நபர்கள் 6 நபர்கள் எல்லாமே 1000 ரூபாய் யூனிட் வேலட் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. நான் முழுமையா இறங்கணும்னு சொன்னா ஒரு 3 நாள் தான். இந்த 3 நாள்லயும் எந்த அளவுக்கு வருமானம் வந்திருக்குங்கிறது எனக்கு ரொம்ப மனசு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு 4280 ரூபா 3 நாள் தான் இதுல முயற்சி பண்ணி இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன். 4280 ரூபா எனக்கு வருமானம் வந்திருக்கு. இந்த வருமானத்தை வச்சு நேத்து கூட ஒரு ரிட்டையர்டு விஏஓ ஒரு டீச்சர் 2 பேரை ஆக்டிவேட் பண்ண போயிட்டு அது என்னுடைய மெசேஜ்ல கீழே இறக்குனேன். அவங்க மூலியமாவும் எனக்கு ஒரு வருமானம் வந்திருக்கு. அப்ப ஒவ்வொரு நம்ம பார்த்து பேசுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா அந்த நெட்வொர்க்ல எல்லாமே அடிபட்டதுனால இது அப்படிதான் அது அப்படிதாங்கிறது ஒரு நெகட்டிவ் தாட்ல தான் பேசுறாங்களே தவிர அவங்கள எடுத்து சொல்ற விதத்துல சொல்லி இது நெட்வொர்க் கிடையாது, நல்ல இது ஒரு ட்ரஸ்ட் சமூக கல்வி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லும் போது சரி நான் மீட்டிங் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் மீட்டிங் பார்க்கறதுக்கு வச்சிருக்கேன். இன்னும் நிறைய பேர் இதுல வருவாங்கன்னு என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சி வேலட்டுக்கு அதுக்கான அமௌண்ட்டும் நான் கொடுத்து சேபால் வேலட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னாக்கா அந்த ஒரு வீடியோ போட்டீங்க பாருங்க, நொடிக்கு நொடி வருமானம் நொடிக்கு நொடி வருமானம்ட்டு. அதை நிறைய பேருக்கு அனுப்பி விட்டுருக்கும் போது எப்படி நொடிக்கு நொடி வருமானம் வரும், உங்களுக்கு வந்துச்சா முதல்ல அதை காட்டுங்க அப்படின்னாங்க. நல்ல வேலைன்ட்டு என்னுடைய வேலட்டை எடுத்து ஓபன் பண்ணி அதுல அனுப்பி விட்டேன். 25ஆம் தேதி தான் எனக்கு 25, 28, 29 3 நாள் தான் வருமானம் வந்திருக்கு. இந்த 3 நாள்ல உங்களுக்கு 4280 ரூபா வந்துட்டேன்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அப்புறம் என்னுடைய மிஸ்ஸஸுக்கு ஒரு ஐடியா போட்டு அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கு பாருங்க நேத்து அப்படின்னு காமிச்ச பிறகு இன்னைக்கு நிறைய பேர் சேர்றதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையா போயிருக்கு. இந்த ஊட்டி அச்சுவர் அதை ஸ்டேட்டஸ்ல வச்ச பிறகு அதையும் பார்த்து நிறைய பேர் வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். மனசுல நம்ம அடிபட்டு ரொம்ப சோகத்துல கடன் பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இதுல இருக்கிற அப்ளைன் நீங்களாம் ஒரு கடவுளோட நிலையில இருக்கிறீங்க போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். மகிமைதாஸ் சார், உண்மையிலேயே அற்புதமா சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இதான் உண்மை. அதாவது ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்றதுல ரோட்டுக்கு வந்துட்டு அங்கிருந்து உருவானதுதான் இந்த பிபிஎஸ்டி கேஷ். அப்போ இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும், எல்லா மைனஸும் நம்ம பிளஸ்ஸா மாத்தணும் அப்படின்ட்டு தான் நம்ம இத உருவாக்குனது. அந்த ஒரு ஆதங்கத்துல உருவானது தான். ஸோ இதுக்கு அழிவே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல
கூட ஒன்னா சேர்ந்தது தான் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ். இதுதான் உண்மை. ஸோ அப்ப நாம வந்து எந்த அளவுக்கு நாம வந்து இந்த வழி நடத்தணும், இது கூடவே நம்ம போகணும், இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. தேங்க்யூ. இது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ ஒவ்வொருத்தருடைய அதாவது ஓன் ப்ராஜெக்ட், இது தனிப்பட்ட ப்ராஜெக்டே கிடையாது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். மகாராஜன் சார், மகாராஜன் சார் நீங்க அட்வைஸ் பண்ணீங்களா? பேசுங்க, நீங்க கோஸ்ட் தானே இருக்கீங்க சார். இல்ல மகாராஜன் சார், சார் அவர் கோஹோஸ்ட் கொடுங்க, அவர் கோஹோஸ்ட் கொடுங்க. இல்லையா? இல்ல இல்ல. ஒரே நிமிஷம், எல்லாருமே அனலைஸ் பண்ணதுனால தெரியல. கிளாப் பண்ணுங்க சார் நீங்க, மகாராஜன் சார். ஓகே சார் விவி கிரி பேசிட்டுங்களா சார்? ஒரே நிமிஷம் சார். சார் எஸ் சார், பேசலாம் சார். நீங்க பிவி கிரி சார், ஒரு நிமிஷம். நம்ம லைனா வந்து அங்க இருந்து வந்துட்டு இருக்கு, நடுவுல வந்து பேசுற மாதிரி இருக்கு, மிஸ் ஆயிடும் அந்த ட்ராக். ஓகே, பாலசுப்ரமணியன் சார் நீங்க பேசுறவங்க ஹேண்ட் மூவ் பண்ணீங்க ப்ளீஸ். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் பாலசுப்ரமணியம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி அச்சீவ் பண்ணிட்டேன். 15 பேர் டைரக்ட் பண்ணேன், எல்லாத்துக்குமே புரிய வச்சு வேலட் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன். அது இப்போ கீழே வந்து 30 ரூபா வேலட் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், ஒரு 1 வீக் டைம் கேட்டிருக்காங்க. ஏன்னா மந்த் எண்டுனால கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 6 வாக்கில் இனி ஒரு 10-15 பேர் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு கீழேயும் வந்து ப்ரமோஷன் பண்ணி வச்சிருக்கேன். புதுசா நண்பர்கள் நிறைய பேர்த்த நான் வந்து இன்ட்ரோ பண்ணி பேசிட்டு இருக்கேன். டீமுக்கும் வந்து சொல்லி கொடுத்து எப்படி பண்ணணும், லெவல் இன்கம் என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு சொல்லி என்னோட இன்கம் பிளானை காமிச்சேன். நான் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் பண்ணதுல பாத்தீங்கன்னா அப்படின்னா லெவல் இன்கம் வந்து 4950 ரூபா 950 ரூபா வாங்கியிருக்கேன். அதை நான் காமிச்சேன், எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுச்சு. என்ன சார் இது, நீங்க இதுல கூட ஸ்லோவா வருது லெவல் இன்கம், பட் சாரி நார்மலா 1020 பே பண்ணதுல ஸ்லோவா தான் வருது. ஆனா வந்து இது லெவல் இன்கம் நீங்க பண்ணீங்க 1030 பண்ணதுல இந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்காதுன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே புரிய வச்சிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நீ நிறைய நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணி அவங்களுக்கும் வந்து இந்த 1000 rupees வேலெட்டை வந்து சேல் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். புதுசா வரக்கூடிய நபர்கள் வந்து எல்லாத்துக்குமே 2050 தான் சார் பேசி என்ட்ரி எடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன் இந்த லெவல் இன்கம்ல என்ன எப்படி. நீங்க டீம் வந்து 2 4 8 அதுதான் மெயினா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு பல லட்சங்கள் நம்ம வந்து வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு நான் ஸ்டாப்பா வந்துட்டே இருக்கும், எந்த வித தடை இருக்காதுன்னு சொல்லி புரிய வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம புதுசா வரவங்களுக்கு வந்து இந்த ஜூம் மீட்டிங்னா என்ன அப்படிங்கறது வந்து நான் புரிய வச்சுட்டு இருக்கேன் சார். ஒவ்வொருத்தருக்குமே நீங்க ஜூம் அட்டன் பண்ணுங்க, நீங்க கொடுக்குற 2000 ரூபாய் பெருசு கிடையாது, அதுல என்ன விஷயம் இருக்குங்கிறது வந்து நீங்க கத்துக்கோங்க. கத்துட்டு அந்த 2500 ரூபாய் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன மாதிரியே ஒரு லீடரா நீங்க உருவாக்கணுங்கிறதுக்கு தான் வந்து சொல்றேன்னு சொல்லி புரிய வச்சு ஒவ்வொருத்தரையும் நான் எடுத்துட்டு இருக்கேன் சார். அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு நம்ம சிஸ்டம் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்றாங்க, என்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லி புரிய வச்சு தான் சார் எடுக்கிறேன். அதனாலதான் நான் நல்லா இது பண்ணி ஊட்டி அச்சீவ் பண்ணிட்டேன். மித்தவங்களுக்கும் நான் வந்து ஒரு 3-4 பேர்த்துக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து அவங்களையும் வந்து ஊட்டி அச்சீவர்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ. டைம் வந்துட்டு 6 மணி ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் 1 minute அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து மைண்ட் செட் பண்ணுங்க. அந்த 1 minute உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். மோர் தென் 1.5 minutes இருந்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ மகாராஜன் சார் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார், ஃபாலோ பண்ணீங்க. தேங்க்யூ. ஓகே சார். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், எப்படி வந்தாலும் இப்படை வெல்லும். ஸோ உண்மையிலேயே ஒரு தொலைநோக்கு திட்டமான நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் மற்றும் ஸ்பீடு கிரிப்டோ உடைய தொலைநோக்கு திட்டங்கள், தொலைநோக்கு பார்வை மற்றும் நம்மளை பொருளாதார சுதந்திரத்திற்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடிய பாதைகள் வந்து தெளிவாக வகுக்கப்பட்டிருக்கு. சிஸ்டம் 100% இருக்கும், நம்ம சிஸ்டம்ல இருக்கமா அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. டே 1ல இருந்தே நம்ம கிட்ட சொல்லிட்டு வந்த விஷயம் என்ன அப்படின்னா டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சும்மா 2 பேரை கொண்டு வந்து உள்ள வந்து நம்ம திட்டத்துல இருந்து இணைச்சிருது, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் கிடையாது. அந்த டூப்ளிகேஷன் பண்ணி கொண்டு வரக்கூடிய நபர்கள் நம்மை போலவே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த டே 1ல இருந்தே நமக்கு சொல்லிட்டு வராங்க. இப்ப நான் தேனியில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நம்ம டீம்ல நான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா
12 பேரை கொண்டு வர்றது அது ஒரு பக்கம் கொண்டு வந்தாச்சு. 12 பேர் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம டீம்ல ஒரு 4-5 பேருக்கு மேல இருக்காங்க. ஆனா அந்த 12 பேரை கொண்டு வரதோட மட்டும் இல்லாம நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மை போன்ற நபர்களா இருக்கணும் அப்படிங்கிற முனைப்புல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸை உருவாக்குறதுல தான் நம்முடைய முதல் முயற்சி இருந்துச்சு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் லெவல் இன்கமோ செகண்ட் லெவல் இன்கமோ வாங்கின மக்கள் கிடையாது. இந்த சிஸ்டத்தை நம்பி நான் இன்னும் ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் கூட வாங்கல, ஆனாலும் இதுக்காக நான் உழைப்பேன், இந்த சிஸ்டம் தான் என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ளவங்க தான் நம்ம டீம்ல வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டரா இப்போ உருவாகியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெயர்களை நான் குறிப்பிட விரும்புறேன். வேலூர்ல இருந்து மிஸ்ஸஸ் தாரணி பிரியா மேம் அவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டிப்பேட்டில வந்து என்னோட நேம் வச்ச இன்னொருத்தர் மகாராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, சக்தி முருகன் இருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூர்ல இருந்து ஃபௌசியா மேம், அபிபோ நிசா மேம் இவங்க இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் சாரதா மேம், அவங்க வந்து டே 1ல இருந்தேவும் நம்ம கூட வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டீச்சர்ஸ் டீம்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாரதா மேம் கூட செகண்ட் லெவல் இன்கம் வந்திருக்கும். ஆனா மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் கூட வாங்காதவங்க. ஆனா இந்த சிஸ்டம் தான் என்னோட லைஃப், இதுக்காக தான் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு வந்தவங்க தான் இப்ப அவங்க வந்து அவங்க இப்ப அடுத்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸா வர போறாங்க. ஸோ அந்த டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது இதுதான், அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டீம்ல நம்மை போன்ற நபர்கள் எத்தனை பேரை நம்ம உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ நான் 11 பேருக்கு வந்து லெவல்ல ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் ஊட்டி அச்சீவர் ஆயிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜீவரத்னம் சார், வெல்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம் சார். நான் ஜீவரத்னம், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து நான் பேசுறேன். நான் வந்து ஊட்டி அச்சீவர் ஆகியிருக்கேன் 12 பேர் போட்டு. அதே மாதிரி டீம்ல 20 பேர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பேர் வந்து பின் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இதை ஊட்டி நம்ம லெவல்ல பொறுத்தது. இப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கணும்னு சொன்னாக்கா இது வந்து மக்களுக்கு புரிதல் இல்லை. இது வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏன் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க உங்களுக்கு வரட்டும் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 30 ஆண்டுகளில வந்து பாத்தீங்கன்னா ஜெயித்தவர்கள் வந்து மிக 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 குறைவு. பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5% கூட இருக்காது. அதனால வந்து வெற்றி பெற்றவர்கள் இல்லை என்பதால் இதுவும் இப்படி இருக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் மேலோங்கி நிக்குது மக்கள் மத்தியில. அதனாலதான் இந்த சுணக்கம். இந்த சுணக்கத்தை வந்து நம்ம போக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து லீடர்கள் வந்து அதை எடுத்து சொல்றதும், மீட்டிங்ல உட்கார வைக்கிறதும், மீட்டிங்ல வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்றதும், அதுக்கப்புறம் வந்து லீடர்கள் வந்து அவங்கள தொடர்பு கொண்டு பேசுறதும், அவங்களுக்கு விளக்குறதும், அவங்கள நேர்ல சந்திக்கிறதும், போறதும், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாதான் போதும். அது மிக குறைந்த தலைவர்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த இது இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா இது ஒரு நெட்வொர்க் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நெட்வொர்க் தான். அங்கதான் வந்து இது எல்லாமே. ஏன் இந்த நெட்வொர்க் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா, நெட்வொர்க் இதுவரை வெற்றி பெறவில்லை, நெட்வொர்க்னாக்கா வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் அது இல்ல. எல்லாமே ஒரு 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 சாதாரண ஒரு முதலீடு பண்ணி பண்றது கூட நெட்வொர்க் தான். 10 பேர் வந்தா அது நெட்வொர்க் சார். அதனால வந்து இது நெட்வொர்க் தான். இந்த நெட்வொர்க் வந்து நம்ம இதுவரை வந்து வெற்றியடைய செய்யாமல் போனதுனால அதை சொல்றதுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இது நெட்வொர்க் தான். நெட்வொர்க் என்று நீங்க தைரியமா குரல் கொடுத்து பேசினாதான் இது வந்து போகும். அந்த வகையில நம்ம வந்து இத வந்து நல்ல முறையில எடுத்துக்கிட்டு போனோம். மக்களுக்கு புரியல. இப்ப 22,000 பேர் நான் பேர்வைன்னு ஒரு நிறுவனம் இருந்தது இல்லையா, 85 லட்சம் பேர் இருந்தாங்க சார். 85 லட்சம் பேர்ல ஒரு 2,000 பேர் கூட வேலை பார்க்கலங்க. ஏன் அந்த 2,000 பேர் கூட வேலை பார்க்க போயிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு மீட்டிங் பண்ணி தலைவர்களை உருவாக்கி செய்தவர்கள் இல்லை. அது மட்டும் இல்ல, இது வந்து நீண்ட நாளைக்கு தொடர்ந்து போகும்ன்றதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். இது நீண்ட நாளைக்கு போகுன்றதுக்கு வந்து இது வந்து தன்னலமில்லா தலைவர்கள். அந்த தன்னலமில்லா தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா,
அவர்களைப் போலவே தலைவர்களை உருவாக்குறதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க. அதுதான் இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் மற்றும் இதனுடைய தொடர்ச்சியா வர ஆட் ஆன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதனாலதான் இது மிளிர போகுது. இப்போ தலைவர்கள் இருக்காங்கன்னா அதே மாதிரி தலைவர்களை உருவாக்குறதுக்காக பாக்குறாங்க. அது யார் பண்ணுவாங்கன்னா தன்னலம் இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவன் விவரமானவன் வந்துட்டான்னா நம்ம அடிபட்டு போயிடுவோம், நம்ம சொல்றது அவன் கேட்க மாட்டான் அப்படின்ற அந்த கொள்கையில் இருப்பாங்க. இப்ப இது எப்படி பண்றாங்கன்னா, இப்ப ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் இருக்கு. இந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் எப்படி செலக்ட் ஆகும்னா எப்பவுமே பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க எப்படி உருவாகுதுன்னா, ஒரு பாண்டிங் இருக்காருன்னு சொன்னா, பாண்டிங் ஆடுறாருன்னு சொன்னாக்கா அதே மாதிரி பல பாண்டிங்களை உருவாக்குவாங்க. அதே ஸ்டைல்ல அந்த மெத்தட்லயே பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்போ பாண்டிங் அப்படின்றவரு எல்லா டீம்லயுமே எந்த காலத்திலுமே ஒரு ஆள் அந்த மாதிரி ஆடுவதற்கான ஒரு ஆள் வந்துகிட்டே இருப்பாரு. அந்த மாதிரிதான் நம்ம தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு பிறகு இதை யார் கட்டி காப்பது, அவர்களுக்கு பிறகு எப்படி அதை கட்டி காப்பது என்பது அந்த தொலைநோக்கு பார்வையில நிச்சயமா இதை இவங்க வழி நடத்துவதனால இது 100% நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 5 ஆண்டுகள் சொல்றாங்க. 5 ஆண்டுகள் நிச்சயமா இந்த நிலையிலே நம்ம பயணப்பட்டால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. முதல்ல நான் போன மீட்டிங்ல கூட பேசினேன், கின்னஸ் ரெக்கார்டு நிச்சயமா இது வாங்கும். ஏன்னா நெட்வொர்க்ல முதலில் ஜெயித்து வெற்றி பெற வைத்த ஒரு திட்டம் இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் என்ற அந்த பெருமையை இவர்கள் அடைய போகிறார்கள். இவர்கள் சரித்திர புகழ் பெறுவார்கள் என்பது நிச்சயம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒரு உண்மையான நெட்வொர்க் அப்படிங்கறது இதுதான் அப்படிங்கறத புரிய வச்சிருக்கீங்க. மிக நன்றிங்க ஐயா. அடுத்ததாக திரு ஜான் ரமேஷ் சார், நீங்க பேசலாம். சார் குட் மார்னிங். பிபிஏ ஸ்பீட் கேஷ்ல இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஊட்டிக்கு போறதுக்காக 12 பேர் நேரடியாக நான் நியமித்திருக்கிறேன். அதே சமயத்துல 30 பேர் 30 ரூபாய் பின்னு ஆக்டிவேட் பண்ணிருக்கிறேன். அதே சமயத்துல 12 பேருக்கும் 1000 ரூபாயும் பண்ணிருக்கிறேன். எனக்கு 4000 ரூபாய் வர வேண்டியது 3800 ரூபாய் தான் வந்துச்சு. அதனால எனக்கு ரிஜெக்ட் பண்ண சொல்லி ஒரு சார் சொல்லியிருக்காரு. இமிடியட்டா நீ டிலீட் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. நான் டிலீட் பண்ணிட்டேன். எனக்கு 500 ரூபாய் வர வேண்டியது எனக்கு ஒன்னு மட்டும் 500 ரூபாய் வந்துச்சு. மீது 300 ரூபாய் மட்டுமே வந்துச்சு. காரணம் எனக்கு தெரியல. அது கொஞ்சம் சரி பண்ணுங்க. அதே சமயத்துல நான் கிராமங்களை எடுத்துட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன். தினந்தோறும் நான் இந்த ஜூம் மீட்டிங்ல காலையிலயும் மாலையிலும் தவறாமலே வந்து கொண்டு இருக்கிறேன். நல்லா கேட்கிறேன். வரவங்களையும் போறவங்களையும் படிச்சவங்களையும் நர்ஸுங்களையும் எல்லாருக்கும் நான் இந்த ஸ்பீட் கேஷ் பத்தி சொல்லிட்டு வரேன். இது மிக சீக்கிரத்துல நிறைய பேருக்கு இது புரியும். இது புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம் சார். நான் பாத்தீங்கன்னா ஊட்டி டூர் அச்சோர் முடிச்சிட்டேன் சார். என்னுடைய அணியில 4 பேர் கூடிய 20 நாள்ல முடிச்சிருவாங்க. அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு 12 பேரை டூர் அச்சோர் முடிச்சு மொபைல் அச்சோர் முடிக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். அதை கூடிய விரைவில் செய்வோம் சார். மகிழ்ச்சி சார். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி சார். அடுத்ததாக திரு மாதேஸ்வரன் சார், வெல்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். டைரக்ட்ல ஒரு 14 பேர் இது வரைக்கும் லெவல் ஆக்டிவேஷன் பண்ணி டூர் எலிஜிபிள் பண்ணிருக்கேன் சார். கீழே டீம்ல இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மொத்தமா ஒரு 10 பேரை ஊட்டிக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு ஒரு வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார். வேலட் மூலமா எனக்கு கிட்டத்தட்ட 6600 ரூபாய் எனக்கு இன்கம் வந்திருக்கும் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க சார். வாய்ப்புக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு ராஜேஷ் தேனி சார், வெல்கம் சார். நீங்க பேசலாம். என் குடும்ப உணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் சார். இப்ப நான் ஊட்டி அச்சீவர் ஆயிருக்கேன். எனது அணியிலிருந்து ஒரு 4 பேர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். 30 ரூபாய் பின் பாத்தீங்கன்னா ஒரு 100 பின் ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். இன்னும் 100 பின் ஆக்டிவேட் பண்ணணும். இப்ப புதுசா ஐடி போடுறவங்களுக்கு 2050 ரூபான்னு சொல்லி நாங்க அந்த ஃபாலோ அப்ல போயிட்டு இருக்கோம் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். திரு சுபாஷ் சார், வெல்கம் சார். நீங்க பேசலாம்.
ஸோ இது வரைக்கும் நான் 8 பேர்த்த டைக்கேஷன் பண்ணியிருக்கேன். இன்னொரு 4 பேர்த்த கொடுத்து நல்ல ஆகிருக்கு சார். சுபாஷ் சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் தெளிவான இடத்துல இருந்து பேசுங்க. சார் ஒரு செகண்ட் சார். கேக்குது? ஹலோ சார், இன்னும் பிரேக் ஆகுது. நீங்க அப்புறமா கூட கொஞ்சம் தெளிவான இடத்துக்கு வந்து கூட பேசலாம் நீங்க. சரி சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. அடுத்ததா திரு கணேசன் சார், வெல்கம் சார், நீங்க பேசலாம். நல்லதே நடக்கும். அனைத்து உறவுகளுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். நம்ம வந்து 130 ரூபாய்க்கு வாங்கி 120 பேருக்கு ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். 13 பேர் வாலெட் ஆக்டிவேட் பண்ணி ஊட்டி வச்சு ஆகிருக்கோம். 5 பேர் ஊட்டி வச்சு ஒரு ஆதரவுக்கு ரெடி பண்ணியிருக்காரு, 2 நாள் ஆயிடுவாங்க. நல்லபடியாக செஞ்சுக்கிறேன் சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி. நன்றி நன்றி சார். திரு சுபாஷ் சார், மகராஜன் சார். எஸ் சார். மகராஜன் சார், இப்போ வேலட் யூனிட்ல எத்தனை வேலட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஓகே ஓகே சார். ஓகே திரு சுபாஷ் சார், நீங்க பேசலாம் சார். இது வரைக்கும் நான் 8 பேர்த்த ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன் சார். இது வரைக்கும் 4450 ரூபா எனக்கு வந்திருக்கு. இன்னொரு 4 பேர்த்த போட்டு ஊட்டி வச்சு விளையாடுறோம் 2 நாள்ல சார். அது போக 20 பேர்த்துக்கு 30 ரூபீஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறேன் சார். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டீம்ல இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த வேலட் ஆக்டிவேஷனுக்குரிய அந்த 30 ரூபாய் பின்னு வாங்கி நம்ம நம்மளுடைய டீம்ல இருக்க எல்லாருக்குமே ஆக்டிவேஷன் பண்றது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும். எப்படி அந்த 30 ரூபாய் பின்னை வந்து வேலட்டை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கற்றுக் கொடுத்தாதான் அவங்களுக்கு கீழே வரக்கூடிய டீம்ஸுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த வேலட் ஆக்டிவேஷன் நமக்கு வந்து பயிற்சி பட்டறை வந்து திரு செந்தில்குமார் சார், உஷாராணி மேம், திரு ஜி.கே. சாமி சார் அவங்களாம் வந்து அந்த குழுக்களில் வந்து பதிவிடுவாங்க. எந்த டயத்தில் அந்த பயிற்சி பட்டறை நடக்குதோ அந்த பயிற்சி பட்டறையில் நம்ம டீமை சேர்ந்த எல்லாருமே கலந்துக்கிற வைக்கலாம். ஸோ அடுத்ததாக திருமதி புனிதா மேம், நீங்க பேசலாம். அனைத்து பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்களுக்கும் காலை வணக்கம். நான் ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கேன். இது வரைக்கும் 1000 யூனிட் வேலட் வந்து ஒரு 13 பேர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த 40 லெவல் இன்கம் அப்படின்னு பார்த்தா எனக்கு 4300 யூனிட் கிடைச்சிருக்கு. என்னோட லெவலில் பேலன்ஸ் இருக்கிற நபர்களுக்கும் 30 ரூபா பின் ஆக்டிவேட் பண்ணுறதையும் 1000 யூனிட் வேலட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதையும் என்னோட இப்போ பணியாக இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். விரைவில் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேரை ஊட்டி அச்சீவ்மெண்ட்டுக்கு உருவாக்கணும் அப்படின்ற அந்த பணியிலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி, நன்றி மேம். அடுத்ததாக திருமதி உஷாராணி மேம், வெல்கம் மேம். தேங்க்யூ சார். பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ நான் பார்த்தேன் அப்படின்னா என்னோட நேரடி இணைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் 1000 யூனிட் வேலட் ஆக்டிவேஷன் பண்ணி நானும் ஊட்டி அச்சீவர் ஆயிட்டேன்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோட டீம்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 1 or 2 days சரவணமூர்த்தி சாரும் செந்தில்குமார் சாரும் ஊட்டி அச்சீவராக வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல வாழ்த்து சொல்லிடுறேன். என்னோட வேலட் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ல 5200 யூனிட் நான் என்னோட வேலட்ல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி வரும் காலங்களில் எல்லாத்துக்குமே இது அதிகரிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேலட் 40 லெவல் வேலட்டு கொண்டு வந்து ஒரு 1 வீக் தான் ஆகுது. ஸோ இப்போவே வந்து அவங்களுடைய இன்கம் படிப்படியாக முதல் நாளில் வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஏர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது நம்ம அடுத்து வரப்போற காலங்களில் வந்து தினம் நமக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டே இருக்க போறோம். ஸோ அடுத்ததாக திரு வேல்முருகன் சார், வெல்கம் சார். வேல்முருகன். வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். என்னோட பேர் வந்து வேல்முருகன், வடலூர்ல இருக்கு. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ ஸ்பீட் கேஷ்ல வந்து நான் பார்த்தீங்கன்னா 17th ஜூன் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு தெரிய வந்தது வந்து ஜூன் மந்த்ல தான். ஸோ என்னோட என்ட்ரி வந்து 17th ஜூன்ல. ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்.
எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் நம்ம வந்து உள்ள பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தேடல் இருந்தது. ஸோ அதோட விளைவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட 50 மெம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் டைரக்ட்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் எப்படி பேசுறேன் அப்படின்னு சொன்னாக்கா, மக்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது வந்து டோட்டலா வந்து 5 ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுக்குறேன். அந்த 5 ப்ராஜெக்ட்ல வந்து இப்ப வந்திருக்கிறது வந்து 2 ப்ராஜெக்ட். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஆட் ஆன் வந்திருக்கு அப்படிங்கறத தெளிவா புரிய வைக்கிறேன். ஸோ வந்து பாசிவ் இன்கம்னா என்ன, ஆக்டிவ் இன்கம்னா என்ன. ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நீங்க ஒர்க் பண்ண ஒரு பாசிவ் இன்கம்ங்கிறது அந்த லெவல், நம்ம 4 லெவல் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது வரக்கூடியது அப்படிங்கறத தெளிவா புரிய வைக்கிறேன். புரிய வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, என்ட்ரி 2050 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி என்ட்ரியா இருக்கு. ஏன்னா நம்ம புரிய வைக்கிறது தான் இருக்குது வெற்றியே. ஸோ அதை முறையா செஞ்சுக்கும் போது ரிசல்ட் நல்லா இருக்கு. இப்ப நான் வேலைக்கு பின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பின்னு வாங்கினேன். 60 பேருக்கு நான் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். அடுத்தது வேலட்ல லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 மெம்பர்ஸ். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60% என்னோட டைரக்ட்ல இருக்கக்கூடிய 50+ மெம்பர்ஸ்க்கு 30+ங்கிறது 60% வேலட் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட பேசுறவங்க 99% எல்லாருக்கிட்டுமே இது நடக்கும். நெகட்டிவ் ஃபீலிங் 99% ஏமாந்துட்டேன் சார் அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த பேச்செல்லாம் நிறுத்துங்க சார். ஏமாந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதா இந்த ஸ்பீட் கேஸ்ட் ப்ராஜெக்ட். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க அப்படின்றத நான் புரிய வைக்கிறேன், உணர்வு பூர்வமா உணர வைக்கிறேன். இந்த முயற்சியில ஈடுபடும் போது ரிசல்ட் நல்லா இருக்கு. அவங்கள்ட்ட சொல்றது 2 விஷயம் தான், போக்கஸ் பண்ணுங்க. ஸ்கேட்டர் போக்கஸ், டைரக்ட் போக்கஸ்னு 2 இருக்கு. ஸ்கேட்டர்னா ஒரே நேரத்துல பல விஷயத்துல போக்கஸ் பண்றது. டைரக்டர் போக்கஸ்னா ஒரு விஷயத்த மட்டுமே போக்கஸ் பண்றது. நீங்க ஒரு விஷயத்த மட்டும் டைரக்டர் போக்கஸா பண்ணீங்கன்னா ரிசல்ட் வந்து மார்வலஸா இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப சிம்பிளா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதை பெருமைக்காக சொல்றீங்க. எனக்கு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல சங்கர் சார், ராமன் சார், பாபு சார், அவங்களோட ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன்லாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றது எனக்கு தோணுது. நம்ம எல்லாருமே ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக அந்த பிளாட்ஃபார்ம் செட் பண்றதுக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் வந்து அளப்பரியது. அதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க. உணர்வு பூர்வமா உணர்ந்து ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராஜெக்டை செஞ்சாங்கன்னா வேர்ல்டு லெவல்ல நம்பர் 1 கம்பெனி நம்ம கம்பெனி தான் இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். நம்மளுடைய வேலட் இன்கம் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா சார்? ஓகே சார். வேலட் இன்கம் பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, வேலட் பின் வந்து 60 பேருக்கு ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். வேலட் ஆக்டிவேஷன் வந்து 30 பேருக்கு டைரக்ட்ல ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல 26 பேர் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். செகண்ட் லெவல்ல 9 பேர், தேர்ட் லெவல்ல 3 பேர். டோட்டலா என்னோட இன்கம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக் தான் ஆகுது வேலட் இன்ட்ரோடியூஸ் ஆகி. என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா 8840 ரூபாய். தேங்க்யூ. மகிழ்ச்சி சார். ஸோ எத்தனை எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் ஒரே ஒரு நேர்மறை எண்ணம் வந்து அத்தனை பேரையும் நேர்மறையாக மாற்றும். அந்த எதிர்மறை அப்படிங்கிற வார்த்தையவே சொல்றது கூட நமக்கு வந்து தயக்கம் தான். ஸோ அனைத்துமே வந்து நேர்மறையாக தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்த வந்து டீமுக்காக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்க திரு வேல்முருகன் சாருக்கு நன்றி. அடுத்ததாக திரு மாரிமுத்து சார், நீங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க சார். சார் இப்போ நான் வந்து ஊட்டி அச்சீவ் ஆகிட்டேன். அடுத்த பதரம் வந்து எனக்கு கீழே உள்ள நபர்கள்லாம் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு 5ஆம் தேதி வரலையும் கோயில் கும்பாவாசிங்கிறதுனால நான் அந்த இதை ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் கேண்டர் பண்ணி முடிச்சாகணும். ஸோ அதனால வந்து நான் வெளியில் போய் பார்த்து பண்ணி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபர்தராக 5ஆம் தேதிக்கு அப்புறம் முழுமையாக நான் இறங்கி வேலை செய்வேன். எப்படியும் என்ன மாதிரி நிறைய பேர்களை உருவாக்கிடுவேன் சார். நன்றி சார். நன்றி மகிழ்ச்சி சார். அடுத்ததாக சார் உங்க வேலட் இன்கம் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க சார். அந்த வேலட் ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்களா? அவரோட எவ்வளவு இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணிருங்க. ஓகே சார், பண்ணிடுறேன். ஓகே மகிழ்ச்சி சார். அடுத்ததாக திரு சுந்தரபாண்டியன் சார், நீங்க பேசலாம். சுந்தரபாண்டியன் சார், நீங்க கோவர்ஸ்ல தான் இருக்கீங்க. உங்களுடைய மைக்கை வந்து அன்மியூட் பண்ணி பேசுங்க.
அடுத்ததா திரு பார்த்திபன் சார், நீங்க பேசலாம். சார், பிபிஎஸ் ஸ்பீட் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் திருப்பத்தூர்ல பார்த்திபன் கண்டா இருக்கிறேன். கேக்குங்களா சார்? கேக்கு சார், கிளியர். சார், என்னோட டவுன்லைன்ல வந்து ஒரு 30 பேர் பின்னு 30 ரூபா விளையாட்டு பின்னு ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய டவுன்லைன்ல வந்து ஒரு 7 பேருக்கு வந்து வேலட் இன்கம் 1000 rupees அமௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய வேலட் இன்கம் வந்து 3250 ரூபா. ஓகே சார், நன்றி. தேங்க்யூ சார். ஸோ சார், சங்கர் சார் வந்திருக்காங்க, அவங்க கோர்ஸ் கொடுங்க சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு மணிக்காலை, நீங்க பேசலாம் சார், கோர்ஸ்ல தான் இருக்கீங்க. மணிக்காலை சார், அட்மிட் ஆப்ஷன் டச் பண்ணி நீங்க பேசலாம். அடுத்ததா திரு முருகன் சார். அனைவருக்கும் உற்சாகம் காலை வணக்கம் சார். முருகன் கிருஷ்ணகிரி சார். 35 வேலட் பின் வாங்கி ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். 1000 rupees வேலட் 9 பேர் பண்ணிருக்கேன். நாளைக்கு வந்து ஊட்டி அடிச்சு முடிச்சிருவேன் சார். அதே மாதிரி 3400 ரூபாய் என்னோட வேலட்ல மட்டும் வேலை இருக்கு சார். அதே மாதிரி சார், 3 டைம் 500 ரூபா வந்திருக்கு சார். ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 503 வந்திருக்கு சார். கேக்குதா சார்? கேக்குதுங்களா? கேக்கு சார், கிளியர். அதே மாதிரி 1000 rupees வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் சார். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் எனக்கு ஆட் ஆகல சார். பாக்கியராஜ் சாருக்கு மெசேஜ் போட்டிருக்கேன் சார், பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். தேங்க்யூ சார். ஓகே. அது இன்னைக்கு வந்து சரி செஞ்சிருவாங்க சார். உங்களுடைய அட்மின் டீமுக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க, சரி பண்ணிடுவாங்க. ஓகே சார். நம்ம சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணாம அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இருக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம இங்க சார், அடுத்த இன்னொரு மகிழ்ச்சியான தகவலை நான் இந்த குழுவில் நான் பகிர்ந்துக்கிற விரும்புறேன். ஸோ இன்னைக்கு நான் நம்மளோட டீமுக்காக தனியா வந்து டீம் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஜூம் மீட்டிங்க்கு லைசன்ஸ் வாங்கிட்டேன். ஸோ அடுத்ததாக எங்கள் டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வந்து டைம் அலாட்மெண்ட் பண்ணி அந்த பயிற்சி பட்டறை வகுப்புகள்லாம் வந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இங்கே மகிழ்ச்சியோட பகிர்ந்துக்கிறேன். அடுத்ததாக திரு ராஜ்குமார் சார், நீங்கள் பேசலாம் சார். ஹலோ. எஸ் சார். கேக்குதுங்களா சார்? நான் ராஜ்குமார் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். நான் வந்து ஊட்டி அச்சீவர் வந்து முடிச்சிட்டேன். இப்ப என்னுடைய டவுன்லைன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 வேலட் பின் வந்து செல் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 39,000 யூனிட் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்துருக்கிறேன். எல்லாருமே வந்து ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய டீம்ல எப்படி இருந்தாலும் ஒரு 10 பேர் வந்து ஓட்டிக்கு வந்து வருவாங்க. சிறப்பா போயிட்டு இருக்குது. நான் டியூட்டியில இருக்கிறதுனால ரொம்ப பேச முடியல. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக திரு செல்வராஜ் சார், நீங்க பேச. சார், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்முடைய ஸ்பிரிட் கேஷ் ப்ராஜெக்ட் அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனமார்ந்த வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்துட்டு ஊட்டி அச்சுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை 3 நண்பர்களுக்கு இந்த டூர் அச்சுவருக்கு இணைச்சிருக்கின்றேன். அதன் மூலமாக ஒரு 1300 யூனிட்ஸ் வருமானம் பெற்றிருக்கின்றேன். நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குது பாருங்க. எஸ் சார், ஓகே பேசலாம் சார். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசலாம் நீங்க. உங்களின் சார்பாகவும் என்னின் சார்பாகவும் என் மூலமாக புதிதாக இணைந்த நண்பர்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். இந்த புதிதாக இணைந்த நண்பர்கள் அந்த 2 நண்பர்களை அறிமுகப்படுத்தி அந்த நிபந்தனை தளர்த்தி முதல் வருமானம் அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இடையில அவர்களிடம் சென்று விடுவார்கள். ஒரு வேலை சேர்த்து விட்டார்கள் இருந்தாலும் அந்த சீனியாரிட்டி வரும்பொழுது முதல் வருமானத்தை பெற்றுவிட்டால் கண்டிப்பாக ஏராளமான நண்பர்கள் இணைந்து மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள். கொஞ்சம் அங்கே தொய்வு ஏற்படும் பொழுது, அதாவது 2 புதிதாக இளைஞர்களுக்கு ஓகே நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து எஸ் சார், பேசுங்க சார். சார், நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன்.
நான் வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டராக இருக்கேன். ஊட்டி இதுக்கு அச்சீவ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 1 வீக்ல கம்ப்ளீட் பண்ணிடுவேன். என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய் வந்திருக்கு லெவலில். 9 பேரை லெவலில் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். சிஸ்டம் நல்லா இருக்கு. இதை எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன். யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த ப்ராப்ளம் எனக்கும் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா நான் எல்லாருக்கும் புரிய வச்சு என்னோட கூட்டி வளர்த்து முயற்சி பண்ணுவேன் சார். நன்றி. நன்றி நன்றி சார். ஸோ உண்மை மிகுந்த தவழ்ந்து வந்தாலும் நிலைத்து நிற்கும். ஸோ நேர்மறையோட செயல்படுங்க. மகிழ்ச்சி சார். அடுத்ததாக திரு பார்த்திபன் சார், நீங்க பேசலாம். ஸோ இதுக்கு மேலே ஹேண்ட் ரைஸ் பண்ணோன்னா அடுத்ததாக சங்கர் சாரோட அப்டேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 6:30க்கு டைமரை போய்கிட்டு இருக்கு. பார்த்திபன் சார். சார் அது தெரியாம கை போட்டு வச்சுங்க. அட்மிட் பண்ணிங்க, மீட் பண்ணிங்க. ஓகே ஓகே, ஹேண்ட் லோ பண்ணிக்கங்க சார். தேங்க்யூ. ஓகே. அடுத்த திரு சையத் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம போய் புது புது நபர்களை போய் பார்க்கும்போது புது புது விஷயம் நமக்கு கிடைக்குது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் வந்துருக்கு, எல்லாத்துலயும் பணம் வாங்கிட்டு அது இதுவாயிடும் அதுவாயிடும் அப்படின்னு அப்படி பேசுறாங்க. உண்மையா விஷயத்த கொண்டு போய் கொடுக்கும்போது கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம சம்பாதிச்சு அவங்களுக்கு காட்டும் போதுதான் தெரியும். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து அதை பேசும்போது என்ன ஆகும்னா, அவங்க வர்றாங்களோ இல்லையோ நம்ம வந்து மோல்ட் ஆயிடும். அது வந்து நான் அதை வந்து நான் ஃபீல்டுல பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வேலையை பார்த்தீங்கன்னா 4800 ரூபாய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சைடு இது லெவல் இன்கம்ல 4800 ரூபா வந்துருக்கு. முந்தானத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2500 ரூபா ஸ்பான்சர்ட் இன்கம் வந்து. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்கியராஜ் சார் அடிக்கடி சொல்லுவாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து காசு வந்துகிட்டே இருக்கும். 10,000 20,000 1 லட்சம் அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு சொன்னாரு. முன்னாடி சொன்னாரு, ஆரம்பிக்கும் போதே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது இப்ப நடக்குது. அதை நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட அணியில வந்து பாத்தீங்கன்னா 3 சிஸ்டம் ப்ரொமோட்டர் இருக்காங்க. அந்த 3 சிஸ்டம் ப்ரொமோட்டரும் அதுல வந்து ஒரு ஆள் ஆக்டிவேஷன் கொடுத்துட்டாரு. 12 பேருக்கும் வேலை ஆக்டிவேஷன் கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் ஒரு 12 பேருக்கு ஆக்டிவேஷன் கொடுத்து ஒரு 4800 ரூபா என்னோட லெவல் இன்கம்ல இருந்து வந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது அவங்களோட சேர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக திரு அன்பழகன் சார், வெல்கம் சார். நன்றிங்க சார். நான் அன்பழகன், தஞ்சாவூர்லேருந்து கனெக்ட் ஆகியிருக்கேன். ஜூன் 23 ஜாயின் பண்ணேங்க சார். சிஸ்டம் மேனேஜராக இருக்கேன். ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கேன். 5090 ரூபா என்னுடைய வேலெட்டில் இந்த லெவல் பிளானில் எனக்கு இன்கம் இருக்குது. என்னுடைய ஒர்க்கு எப்படி இருக்கும்னா, மலை பல படம்னு இருக்காது, நிற்கவும் நிற்காது. பல வேலைக்கு மத்தியில் கிராஜுவலாக இந்த வேலையை கொண்டு போயிட்டே இருப்போம். இதை சிலர் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மலைன்னு ஒரு 4 நாள் வேலை செய்வாங்க, அப்புறம் அப்படியே ஒரு வகையில் அப்படியே போட்டுருவாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு சீராக என்னுடைய வேலையை கொண்டு போயிட்டுருக்கேன். இதில் என்னென்னா, ஒரு வேலை ஈஸியாக கிடைக்கிறதுனால அதனுடைய முக்கியத்துவம் பல பேரால் புரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். சினிமா நம்ம வந்து ஒரு 100 150 கொடுத்து பார்த்து வந்துடுவோம் படத்தை. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற வேலைகள் இருக்குல்ல, அதுபோல் இந்த பிளான், இந்த சிஸ்டம், இது பூராமே நமக்கு ரொம்ப எளிதாக கிடைக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி பல பேருடைய, ஒரு குறிப்பிட்ட சில பேருடைய கடுமையான பணிகள் இருக்கு. அந்த பணிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எப்படி ஈஸியா அந்த இடத்துக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான், போற இடம் எவ்வளவு முக்கியமோ அதை விட போற பாதை முக்கியம் அப்படிங்கிறதுல நம்முடைய சிஸ்டம் ரொம்ப தெளிவா இருக்குது. இதுல ஜாயின் பண்ணக்கூடிய மனநிலை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இந்த சிஸ்டம் துவங்கி ஒரு 120 நாள் கடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு கால் இப்படி ஒரு சிஸ்டம், இப்படி ஒரு பிளான் நம்ம கைக்கு கிடைக்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு
இந்த 3.5 மாதங்கள்ல அவ்வளவு பெரிய நம்பிக்கையை இதுல இணைந்தவர்களுக்கு அது உருவாக்கி இருக்குது. அடிக்கடி 12 சொல்லுவாங்க. அது ஏன் 10ன்னு சொல்லக்கூடாது, 15ன்னு சொல்லக்கூடாது, 20ன்னு சொல்லக்கூடாது, 12ன்னு சொல்றாங்கன்னா அதுக்கெல்லாம் சில அடிப்படை காரணங்கள் இருக்கு. ராசி 12, நட்சத்திரம் 12, அதன் மேல நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பொதுவா அத்தனை விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தை மையமாக வைத்தது. நம்ம உடல் என்பது மினி பிரபஞ்சம். உடம்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா அத்தனையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு தற்கொலை படைகள் நிறைய வெளியில இருக்குன்னா சூசைட் சாக்ஸ் வந்து உடம்புக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் 12: இதயம், சிறுகுடல், இதய மேலுறை, முகப்பு மண்டலம், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, மண்ணீரல், இரைப்பை, நுரையீரல், பெருங்குடல். 12க்கும் 12 சக்தி ஓட்ட பாதைகள் இருக்குது. நம்ம உடம்புல முன்புற மத்திய கோடு, பின்புற மத்திய கோடுன்னு இருக்கு. முன்புற மத்திய கோடுல இருக்கிற விலா எலும்புகள் 12, பின்புற மத்திய கோடுல இருக்க ஸ்பைனல் 12. இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா 12 இருக்கு. கடவாய் நீங்கள் உங்களை பாத்தீங்கன்னா உங்களுடைய பற்கள்ல இருக்கிற கடவாய் பற்கள் வந்து 12. அந்த 12 பற்களுக்கும் 12 உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்குது. அப்ப இந்த 12ங்கிறது நம்ம உடம்போட ஒரு மனிதனோட ஒட்டிய விஷயம். அதனாலதான் நீங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகணும்னா 12, நீங்க வந்து ஊட்டி அச்சீவ் ஆகணும்னா 12, அந்த 12 பேரும் 12 பேரை கொடுக்கும்போது நீங்க மொபைல் அச்சீவர். இப்படி சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு மனிதன் ஒரு திட்டமிடல் பூராமே நம்ம உடம்புல இருக்கிற அந்த செயல்பாட்டை மையமா வச்சுதான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இதுல வந்திருக்கவங்க ஒரு நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பாக நம்மால் முடியும். ஜீவரத்னா சார் சொன்ன மாதிரி இது நெட்வொர்க் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்தில் இது முதலாளிகள் யாரும் இல்லை, இது ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனி இல்லை, நாம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த இது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. அந்த வகையில பயணிப்போம், எல்லாரும் வெற்றி பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு சங்கர் சாரோட அப்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ 1 நிமிடத்துக்குள்ள நீங்க பேசி முடிக்கலாம். திரு கணேசன் சார், நீங்க பேசலாம். சார் வணக்கம், என்னுடைய பேர் கணேசன், திருச்சி மாவட்டம். நான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜூன் மே 5 7 ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 70 நபர்கள் இருக்காங்க சார். இது வந்து இந்த பிளான் வந்து லெவல் பிளான் சூப்பரா இருக்கு. ஒரு 10 பேருக்கு பின் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கிறேன். இன்னும் மீதி பேர்களுக்கெல்லாம் பின் வாங்கிட்டு இருக்கேன், அப்டேஷன் பண்ணிடுவேன். அதை ஊட்டி அச்சீவர் ஆகிறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சிஸ்டம் ப்ரமோட்டர் இருக்காங்க, 4 ஜூனியர் சிஸ்டம் ப்ரமோட்டர் இருக்காங்க. எல்லாரையுமே ஊட்டி அச்சீவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு லெவல் வேலட்ல ஒரு 1000 ரூபாய் இன்கம் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து இன்கம் பண்றதுக்கு உண்டான ஒர்க்கை தொடங்கியிருக்கேன். இப்போதான் என்னுடைய பணி ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிச்சயம் ஊட்டி அச்சீவர் ஆகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார், உங்களுடைய வெற்றி பயணம் தொடர வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு மகாலிங்கம் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் மயிலாடுதுறையில இருந்து மகாலிங்கம் பேசுறேன். இது வரைக்கும் என்னோட டைரக்டர் 12 பேர் ஊட்டி அச்சீவர் ஆகிட்டேன். இது வரைக்கும் இந்த வேலட் பின் வந்து ஒரு 30 பின்னு வாங்கி எல்லாருக்கும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கீழே உள்ள 11 கமிஷன் மூலியமா எனக்கு கிடைச்சது வந்து ஒரு 6020 ரூபாய். அது அந்த வேலட்டை வச்சு நான் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வாங்கின பின்னு 10,000 10ஆம் போனதுனால நான் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு கீழே உள்ளவங்களையும் நான் இது மாதிரி டூப்ளிகேட் பண்ணி கூடிய சீக்கிரம் நான் வந்து சிஸ்டம் ப்ரமோட்டர்ல இருந்து அடுத்த லெவலுக்கு வந்துருவான்னு ஆசைப்படுறேன். இதான் என்னுடைய முயற்சியில இன்னும் மேற்கொண்டு நிறைய பேரை இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, நன்றி சார். ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல இருந்து அந்த ஹெல்பிங் இன்கம் 1,53,500 ரூபாய். அடுத்ததாக ரீபர்த் ஐடி மூலமா 8 ரீபர்த் ஐடி மூலமா வரக்கூடிய இன்கம். அடுத்ததாக ஒரு நேரடி இணைப்பை கொடுக்கறதன் மூலமா ஒரு ரவுண்டுக்கு வரக்கூடிய 12,500 ரூபாய் இன்கம். இதையெல்லாம் தாண்டி இப்ப ஹைலைட்டா நமக்கு போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 40 லெவல் இன்கம். நம்ம டீம்லயே ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க, இந்த 40 லெவல் இன்கம் வந்து நீங்க ஆரம்பத்திலே கொண்டு வந்துருக்காங்கல்ல, இன்னும் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, நாங்க இறங்கி ஒர்க் பண்றோம் அப்படிலாம் வந்து நம்ம கிட்ட பேசுறத கேட்கும்போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா உழைப்பவர்களுக்கான ஒரு
உண்மையான உழைப்பிற்கான பலன் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 40 லெவல் இன்கம் மூலமா வந்து நமக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 40 லெவல் இன்கம் வேலட் ஆக்டிவேஷன் பண்றது மூலமாகவும் இந்த உழைப்பின் மூலமா நமக்குடைய பலன் மூலமாகவும் இன்னும் அதிகப்படியான மக்கள் உள்ள வருவாங்க. வர்றது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்பிங் இன்கம் சொல்லக்கூடிய 1,53,500 ரூபாயை மிக விரைவில் அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அதான் இன்னைக்கு நம்ம லீடர்ஸ்லாம் பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்ததாக இந்த செஷனை வந்து திரு ஜி.கே. சாமி சார் வந்து நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். சார் நீங்க சங்க சார் பேசுறான்னு கேட்டு நீங்க வெல்கம் பண்ணீங்க சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. மிகச்சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினீங்க. வந்திருந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தலைவர்கள், நண்பர்கள் சிறப்பான முறையில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். நன்றி, வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் 31. இன்று இந்த ஊட்டிக்கு வருவதற்கு தகுதியாகக்கூடிய நண்பர்கள் இன்று நமது நேரடியில 12 நண்பர்களுக்கு அந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். நாளைங்கிறது அடுத்த மாதம் செப்டம்பர். நான் ஆகஸ்ட்லயே முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கும் நான் செப்டம்பர்ல முடிச்சேன் அப்படிங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. இன்று 12 நபர்களுக்கு அந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு நாளை காலை ஜூம்ல வந்து அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லிடுறேன். தொடர்ந்து திரு சங்கர் சார் அவர்களை அழைக்கிறோம். வெல்கம் சார். தேங்க்யூ ஜி.கே. சார். தேங்க்யூ மகாராஜன். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி மார்னிங். ரொம்ப அருமையா இருந்தது மகாராஜனுடைய போஸ்ட். வாழ்த்துக்கள் சார். எல்லாமே சிறப்பா உங்களுடைய ஷேரிங்ஸ் வந்து இங்க பதிவிட்டீங்க. அன்பழக அண்ணன், நம்ம புகழேந்தி சார், எல்லாருமே. கணேசன் சார் இன்னும் இப்பதான் ஆரம்பிக்கிறார் லெவல் ஆக்டிவேஷனை. நான் மிகப்பெரிய டீம், மிக சிறந்த உழைப்பாளி அவரு. ஸோ லேட்டா ஆரம்பிச்சிருக்காரு. லேட்டா ஆரம்பிச்சாலும் பயங்கர ஃபாஸ்டா பண்ணிடுவாரு. ஒவ்வொருத்தருடைய பதிவுகளையும் நான் பார்த்தேன், நான் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஜீவரத்னம் சாருடைய அந்த கிளாரிபிகேஷன் ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்குமே அது கிடைச்சிருக்கும். கிளாரிபிகேஷன் சொல்றதை விட விளக்கம் சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருமே ஒரு மணிமகனும் தான். எல்லாருமே லெஜெண்ட் தான். எல்லா லெஜெண்டுமே இங்க அழகா பிரசன்ட் பண்ணீங்க. சில குறைகளையும் சொன்னீங்க. அந்த குறைகள் எல்லாமே சரி பண்ணப்படும். என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ணாம இந்த 40 லெவல் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியும். சிஸ்டமே ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு முதல் ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் த சாஃப்ட்வேர் டீம். ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய டேட்டா பேஸ் ஆட்டோ ஃபில். அதே டேட்டா பேஸை எடுத்து அப்படியே லெவல போட்டிருந்தோம்னா மிஸ்டேக் வராது. அங்க பாத்தீங்கன்னா ஜி.கே. சாமி சர்க்கே நான் உட்காந்துருப்பேன் ஆட்டோ ஃபில். என்னோட ரீபத்தை உட்காந்துருப்போம். 2 மேட்ரிக்ஸ்ல யாரோ ரெஃபரல் பண்ண அங்கங்க அவங்க கீழே உட்காந்துருப்போம். இது ஆக்டிவ் லெவல்ன்றது நம்மளுடைய டேட்டா பேஸ், ஒரிஜினல் டேட்டா பேஸ். நம்ம யாரை ரெஃபர் பண்ணமோ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வரணும். அதே டேட்டா பேஸ் அப்படியே வச்சு லெவல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷனை பிரிச்சு கால்குலேஷன் போட்டா ஒரு மிஸ்டேக் கூட வராது. அதனால ஒரு ஜூம்ல வந்து சாஃப்ட்வேர் சார் வந்து சொன்னாரு, நீங்க நான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும் நினைக்கிறேன், அட்வான்டேஜஸ் மீட்டிங்கா தெரியல, அப்புறம் ஏதோ ஒரு மீட்டிங்க சொன்னாரு. உள்ள வந்து இது வந்து ஓவர்லோட் ஆகும். 40 லெவலு கிட்டத்தட்ட 20,000 என்ட்ரி இருக்கு. ரன்னிங்ல பண்ணிட்டு இருக்கேன். ஓவர்லோட் ஆகும். சில மிஸ்டேக்ஸ் 1-2 வரும். அதை நீங்க வந்து அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப இந்த 500-300 பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அது எல்லாமே சரியாயிடும். நேற்று கூட அவர்கிட்ட பேசும்போது 2 நாள் என்னோட ஓன் சர்வர்ல, அவருடைய ஓன் சர்வர்ல இந்த புது கோடிங் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இதை என்கிட்ட கொண்டு வராதீங்க சங்கர் சார், கீப் இட் யுவர் செல்ஃப். நீங்க வச்சுக்கங்க. யார் என்ன சொன்னாலும் பாபு சார் வந்து குறிச்சு வச்சுக்க சொல்லுங்க. மண்டே அன்னைக்கு நான் இந்த புது கோடிங் முடிச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, இந்த லெவலுக்கு. அதனால நீங்க இந்த 500-300 அதை பத்தி எல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். அது எல்லாம் சரியாயிடும். அது வந்து இன்னும் ப்ராப்பரா உட்காந்து ரன்னிங்ல ஒவ்வொன்னா வர வர சரி பண்ணிட்டே இருந்தாரு. இப்போ 2 நாளா புது கோடிங்ல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்காரு. கான்சன்ட்ரேட் பண்ணதுனாலதான் இப்ப அந்த இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நாங்க 2 பேரும் பேசணும். அந்த ஹோல்டு பண்ணுங்க சார், ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எல்லாரையுமே ஹோல்டு பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன். செல்வராஜ் சார் கூட ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கினதுக்கு அப்புறம் ஹோல்டு பண்ணுங்க சார் சொன்னாரு. அதுதான் நடக்க போகுது. எல்லாரையும் நம்ம பண்ண மாட்டோம் செல்வராஜ் சார், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பயப்படுறதுக்கு இல்ல ஒண்ணும் இல்ல.
நம்ம எல்லாரையும் ஆக்கப்பூர்வமா சம்பாதிக்க வைக்கணும்னு நினைக்கிறதுனுடைய செயல் தான், அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால வந்து எல்லாமே அப்பயும் கேட்டார் சார், என்ன சார் நீங்க 500 வாங்கல மட்டும் தானே ஹோல்டு பண்ண சொல்லி இப்ப எல்லாரையும் பண்ண சொல்றீங்களா சார்? இல்ல சார், ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும், ஒரு half a day இருக்கட்டும் சார். கொஞ்சம் எல்லாரும் கேட்பாங்க. கேட்கும் போது ஸ்பான்சரே சொல்லுவாங்க, ஆமா 2 என்ட்ரி போட சொன்னாங்கல்ல, நீங்க கொடுத்தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி வரும். ஓ, அப்ப நம்ம இனிமேல் சேர்க்கறவங்களையும் 2 பேர் வந்து கொண்டு வரவங்களாம் பார்த்து சேர்க்கணுன்ற எண்ணம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 50 to 60% வந்திருக்கும். அதுக்கப்புறம் மட்டும் திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு ஏன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணனால அந்த நேரத்துல அந்த டிரான்சாக்ஷன் இஷ்யூ வந்தது. அதனால திருப்பி ஓப்பன்ல விட்டுட்டோம். இப்ப பண்ணும்போது புது கோடிங் முடிச்சுட்டு ட்ரையல் பார்க்க போறோம். பார்த்துட்டு கரெக்டா நைட்டு தான் க்ளோஸ் பண்ணுவோம், ஷட் டவுன் பண்ணுவோம். காலைல 6 மணிக்கு சிஸ்டம் ஓப்பன்ல இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு கோடிங் ஆரம்பிக்கிறதா இன்னைக்கு இருக்காது, சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிருக்கோம். அன்னைக்கு உட்காந்து எல்லா விஷயங்களையுமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா செகண்ட் லெவல்ல இருந்து 40 லெவல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் செக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான் இஷ்யூ இருக்கு. என்ன காரணம்னா, அந்த டேட்டா பேஸ் இல்ல, இந்த டேட்டா பேஸுக்கு தனி கோடிங், அது இல்லாம நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அவருக்கு. லைஃப் பேஸ்ன்னு 2ஆ நான் பிரிச்சிட்டேன். அது ஒரு சிறிய சிரமம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் யார் லைஃப் ஏபி அப்படின்னு வரும், அடுத்தவருக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல வரைக்கும் ஏபி வேற வரும், தேர்ட் லெவலுக்கு ஏபி வரும். அப்ப அதை வந்து கிளியரா அந்த கோடிங் வந்து ஸ்பெசிபிகேஷன் பண்ணி அவர் வந்து பண்ணி இருப்பாரு. அது சின்ன சின்ன எரர் வந்துகிட்டு இருக்கு, அதையும் சொன்னாரு. வந்துட்டு தான் சார் பாத்துக்கலாம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு 200 ரூபாய் இல்ல அதிகபட்சமா 400-600 அதிகமா வந்திருக்கும், இல்ல 400-600 ரூபாய் கம்மியா வந்திருக்கும், அவ்வளவுதான். இது சரி பண்ண உடனே பாத்தீங்கன்னா அது டேலி ஆயிடும். இதெல்லாம் வந்து எப்படின்னா, சிஸ்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளானை போட்டு செக் பண்ணி ட்ரையல் பார்த்து ஒரு 500 ஐடி 1000 ஐடி போட்டு பார்த்துட்டு விடுவாங்க. நம்ம அப்படி இல்ல, ரன்னிங்லயே 20,000 டேட்டா பேஸ் ரன்னிங்ல வச்சுக்கிட்டு ஒரு அசால்ட்டான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது சின்ன சின்ன தவறு. அசால்ட் மீன்ஸ் அலட்சியம் நினைச்சாதீங்க. தைரியமா சிஸ்டத்தை ஆஃப் பண்ணாம இவ்வளவு பெரிய டேட்டா பேஸோடு ஒரு ஆட் ஆன் ப்ரோக்ராம் கொண்டு வந்து அவங்க 2 நாள் ஷட் டவுன் பண்ணுவாங்க சிஸ்டத்தை. நம்ம ஒரு நிமிஷம் கூட சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணல. அப்படியே ஆட் ஆன் கொண்டு வந்து அப்படியே ரன்னிங்ல இருக்கு, அப்படியே ரன்னிங்ல செக் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் விஷயம். அதனால நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. யாரும் நீங்க கவலைப்படுறது எதுக்காகனா, உங்களுக்கு 200 கூட இருக்கு, உங்களுக்கு 200 கம்மியா இருக்கு, நீங்க கவலைப்படல. ஐயோ நம்ம சிஸ்டம் நல்லா இருக்கணுமே அப்படின்னு அந்த பிளெஸிங்ஸ்க்காக தான் நீங்க கவலைப்படுறீங்க. அது எனக்கு தெரியுது. அதனால அது வந்து சரியாயிடும். ஒன்னும் நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். நீங்க மட்டும் உங்களோட கடமையை செய்யுங்க. நிச்சயமா நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஐடி போட்டுட்டு இருக்கு. இன்னும் கரெக்டா 124 ஐடி தான் போட வேண்டியது இருக்கு கிரிப்டோக்கு. இன்னைக்கு முடிஞ்சிடும். இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு எல்லாருடைய லிஸ்டும் ஒரு 5 பேர்கிட்ட வாலண்டியர்ஸ்ட கொடுத்து யார்கிட்ட $50 ஹோல்டுல இருக்கு அப்படின்னு லிஸ்டை எடுத்துருவோம். எடுத்துட்டு யாருகிட்ட இல்லை அப்படின்னா அவங்க ஒரு நாள் வாய்ப்பு கொடுப்போம். அவங்க ஒரு நாளுக்குள்ள பண்ணலன்னா அது என்னுடைய பொறுப்பு ஆகாது. ஏன்னா நம்ம 3 மாசமா பேசிட்டு இருக்கோம். நிறைய ட்ரைனிங் செந்தில்குமார் சார், பாபு சார், நம்ம உஷாராணி மேம் தொடர்ந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கிரிப்டோவை பத்தி நம்ம இவரு ஆரோக்கியசாமி சார், ஆமாமா சார், டக்குன்னு சாருடைய நேம் ரொம்ப நாள் ஆச்சா எல்லாருடைய எல்லாம் பேசி. அதனால சோ இவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி லோட் பண்றது சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால 4ஆம் தேதி நம்ம ஓபன் பண்ணியே ஆகணும். அதுல மாற்று கருத்து இல்ல. 4ஆம் தேதி ரன்னிங்ல விட்டாகணும் கிரிப்டோவை. சோ அதனால ஒரு நாள் டைம் தரலாம். இப்ப நீங்க லீடர்ஸ், உங்க கீழே இருக்க சிஸ்டம் ப்ரோமோட்டர்ஸ், உங்க கீழே இருக்க ஜூனியர் சிஸ்டம் ப்ரோமோட்டர்ஸ், இவங்களை மட்டும் தான் நம்ம இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். சிஸ்டம் ப்ரோமோட்டர், ஜூனியர் சிஸ்டம் ப்ரோமோட்டர் மட்டும்தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 369, 325, 669, 674, 694, ஆல்மோஸ்ட் 700 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். இந்த 700 வேலட்ல வந்து அவங்களுடைய சேஃப் வால்ல வந்து அவங்க $50 லோட் பண்ணிருக்கணும், $52 லோட் பண்ணிருக்கணும். இது வந்து கன்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும்.
இந்த ஒரு நாள் முடிச்சிட்ட பிறகு மறுநாள் வந்து ஆக்டிவேஷன் ஆகும், எல்லாரோட இதுவும் ஆக்டிவேஷன் ஆகும். ஆக்டிவேஷன் ஆன பிறகு நீங்க இந்த 700 பேரும் உங்களுடைய டீம்ல யார் யார் 3 பேர் முடிச்சாங்க 2 பேர் முடிச்சாங்களா லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, யாரெல்லாம் கிரிப்டோக்கு வர போறாங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு, வெளியிலிருந்து கூட கிரிப்டோக்கு யாரா வரலாம், இமீடியட்டா அவங்க 2 ஐடி போட வச்சுட்டு, ஏன்னா 2 ஐடி போட்டா போகும் ஸ்பீடு கேஷ்ல போடலாம். இல்ல ஸ்பீடு கேஷ்ல வந்து 2 ஐடி போறது லேட் ஆகும், எனக்கு சீனியாரிட்டி ஒன்று எனக்கு கிரிப்டோல சேர்த்து கொடுங்கனாலும் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஓப்பன்ல எத்தனை பேர் வேணா சேர்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த கண்டிஷன் நான் தூக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கும்போது ஒரு ரெஃபரல் ஸ்பீடு கிரிப்டோக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை எடுத்துட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல எந்த கண்டிஷனும் இல்லை, அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணட்டும். செகண்ட் லெவல்ல கண்டிப்பா அவங்க ஸ்பீடு கேஷ்ல 2 ஐடி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அட்மின்ல வந்து பாக்ஸ் வச்சிருக்காங்க. நான் பர்மிஷன் கொடுத்தாதான் அவங்க ப்ராஃபிட்டே செகண்ட் லெவல்ல வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஹோல்டு மாதிரி தான், ஆட்டோமேட்டிக் ஹோல்டு. இங்க வந்து நடக்குது மேனுவல் ஹோல்டு ஸ்பீடு கேஷ்ல, அங்க வந்து ஆட்டோமேட்டிக் ஹோல்டு. ஸோ அந்த இடத்துல வந்து ஹோல்டில் தான் இருப்பாங்க. எப்ப 2 பேர் ஸ்பீடு கேஷ்ல கொடுக்குறாங்களோ நான் சொல்றது ஓப்பன்ல ஸ்பீடு கேஷ்ல வந்து டச் பண்ணாம வந்தவங்களுக்கு சொல்றேன். வந்தாலும் அவங்க கண்டிப்பா 2 ஐடி ஸ்பீடு கேஷ்ல போட்டுதான் ஆகணும். ஃபாரின்ல இருந்து வரவங்க என்ன சார் பண்றது, அது உங்களுடைய பொறுப்பு. சிஸ்டம் தான். ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு, நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தனித்தனியாலாம் இங்க கோடிங் பண்ண முடியாது. நம்மளுடைய மதர் பிளான என்னைக்கு நம்ம முதல் நாள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோமோ நம்மள்ட்ட வந்து அதை வந்து ஜெயிக்க வைக்கணும், தூங்க விடக்கூடாது. அதை நோக்கிதான் நம்மளுடைய 5 ப்ராஜெக்டும். அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபாரின்ல இருந்து ஐடி வந்தாலும் நீங்க வந்து 2 ஐடிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. வாங்கி பணத்தை எடுத்து 2 ஐடி போட்டு விடுங்க ஸ்பீடு கேஷுக்கு. நீங்க மானிட்டரிங் பண்ணீங்க, அது அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்புறம் கிளப் வந்து வெள்ளிக்கிழமை வந்து 12 மணிக்கு கட் ஆஃப், சனிக்கிழமையே கிளப் இன்கம் பே அவுட் வந்து வந்துடும். எந்த கண்டிஷன் கிடையாது, செகண்ட் லெவல்ல மட்டும்தான் கண்டிஷன். ரொம்ப ஸ்பான்சர் இன்கம்லாம் நிறைய இருக்கு கிரிப்டோல. பாருங்க இனிமேட்டு கிரிப்டோல நாளைக்கு என்னுடைய பிஓபி சண்டே. கிரிப்டோல அதிகமா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தரேன், எப்படி சம்பாதிக்கலாம், கிரிப்டோல எப்படி ஸ்பான்சர் இன்கம் எந்த மாதிரி பூஸ்ட் அப் ஆகும், எப்படி அது ஸ்பீடு கேஷ் வந்து இன்னும் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஸ்பீடு கிரிப்டோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்பீடு கேஷ் எந்த அளவுக்கு கொண்டு போகும், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் கொஞ்சம் அனலைசிங்கா உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் புரியும். ஸ்பீடு கிரிப்டோலையும் லெவல் ஆக்டிவேஷன் வருது அக்டோபர் 2ஆம் தேதி. அதுக்கும் கோடிங் பண்றதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் பிரமாதமா இருக்கும். நொடிக்கு நொடிதான், அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. நொடிக்கு நொடி ஒன்னு பாக்குறீங்க, ஒன்னு பேசுறீங்க, அவ்வளவுதான். நொடிக்கு நொடி வருமானம் பாக்குறது வந்து கிரிப்டோல, நொடிக்கு நொடி வருமானத்தை பத்தி பேசுறது ஸ்பீடு கேஷ்ல. ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு மிரர் இமேஜ் கொண்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு தடவை தான் ஒர்க்கு ஸ்பீடு கிரிப்டோல லெவல்ல. 2 பேர் நம்ம ரெஃபர் பண்றோம்னா அந்த 2 பேரு 4 இடத்துல போயிட்டு அதே 2 பேர் அப்படியே உட்காரும். மிரர் இமேஜ் கொண்டு வந்திருக்கேன். அப்ப இந்த இடத்துல ஒரு இடத்துல $30 கிடைக்குன்னா ஒரு இடத்துல $50 கிடைக்கும், ஒரு இடத்துல $100 கிடைக்கும். அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஹியூஜ் இன்கம். உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு வேலை செஞ்சு அந்த ஒரு வேலையினால ஒரு பலன் தான் கிடைக்கும். இங்க 4 பலன் நமக்கு கிடைக்கும். வேற லெவல் சார். அதனால கிரிப்டோ யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அக்டோபர் 2ல இருந்து நம்மளோட வேகம், ஸ்பீடு கேஷோட வேகம் தலைதெறிச்சு ஓடும் சார். அது எந்த மாற்றம் கருத்து இல்லை. இங்கிருந்து ஓடுனவங்க தலைதெறிச்சு ஓடிடுவாங்க நம்ம கிட்ட மறுபடியும். அதுவும் நடக்கும். எல்லாமே காரணம் நம்மளுடைய யூனிட்டி. நம்ம ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பும் நம்பிக்கையும், நம்ம திட்டத்தின் மேல இருக்கிற அசைக்க முடியாத கான்பிடென்ட், இது எல்லாம் தான் நம்மள வந்து இந்த அளவுக்கு இங்க கொண்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்மளால யோசிக்க முடியுது, இந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியுது. ஒரு ஆபீஸ் இல்லாம, ஒரு அலுவலகம் இல்லாம, ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம, எப்படி சொல்றது, ஜூம் வழியாவே நம்ம வந்து எல்லாமே. ஜிஎஸ்ஆர் அடிக்கடி சொல்றாரு, பெட்ஷீட் தலைகாணி எட்டாந்து போட்டு ரூம் உள்ள படுத்து 1 மாசம் ஆகும் சார் அப்படின்னு. அதை நான் நினைச்சு பார்த்து அப்பப்ப சிரிப்பேன். அந்த ஜூம் வந்து நம்மளோட ஜூம் மாதிரி எந்த ஜூமும் இல்லை சார். எவ்வளோ பெரிய, எப்படி சொல்றது, கோடியா புரள்ற ஆர்கனைசேஷன்ல கூட இந்த மாதிரி ஒரு ஜூம் இருக்காது. ஸ்பீடு கேஷ் ஜூம்னாலே அது ஒரு சிறப்பு தான்.
ஒரு நாளைக்கு நம்மளோட ஜூம் வந்து எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதே நமக்கு நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்ப வேணாலும் நினைச்சு டக்குன்னு நம்ம ஜூம் உள்ள போலாம். ஸோ ராமலிங் சார் அழகா மொட்டை போட்டிருக்காரு, போட்டோ வந்திருக்கு, பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. ஸோ அதனால நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொட்டுட்டோம், போயிட்டு இருக்கோம், இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். வாய்ப்புக்கு நன்றி சார், வாழ்த்துக்கள். நாளை ஈவினிங் சந்திப்போம் நம்ம பிஓபில சண்டேல. கொஞ்சம் எல்லாருமே வர வைங்க, நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளான் லைட்டா சொல்லிட்டு எப்படி சம்பாதிக்க போறோம், எதை நோக்கி போக போறோம்ன்றதை நம்ம நிறைய பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி சார், வணக்கம். நன்றி சார். நல்ல தகவல்கள், கீநோட்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதான் உண்மை. நான் செல்வந்தன் ஆவதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது, அத்துணை கதவுகளும் அடைக்கப்பட்டு இருக்கு அப்படின்ட்டு மனம் நொந்து குமிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கவங்க கூட ஸ்பீடு கேஷ் பக்கம் வந்தாங்க அப்படின்னாக்கா அத்தனை தொந்தரவுகளும் அவர்களுக்கு மாறும், சிக்கல்கள் சரியாகும், உறுதியாக செல்வந்தர்கள் ஆக முடியும். இன்னைக்கு நம்ம பேசுவோம். இன்று மாலை 6 மணிக்கு ஸ்பீடு கிரிப்டோ சார்ந்த ஒரு பயிற்சி பட்டறை இருக்கு. இப்ப இந்த ஜூம் நிறைவு பெற்ற அந்த நேரத்திலிருந்து நம்ம அணியில இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட நாம பேசி ஸ்பீடு கிரிப்டோல நம்ம இணைஞ்சா எதிர்காலம் எவ்வாறு இருக்கும், நமக்கான அந்த உதவித்தொகை வருமானம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நாம பேசுவோம். உரிமையோட கோவப்படுவாங்க சில நாட்கள் கழித்து, நீங்க மட்டும் கிரிப்டோல ஐடி போட்டுக்கிட்டீங்க, என்கிட்ட சொல்லல பார்த்தியா அப்படின்ட்டு நம்ம அணியில் இருப்பவர்கள் உரிமையோட கோவப்படுவாங்க. அதற்கான வாய்ப்பை நம்ம தர தேவையில்லை, நாம பேசுவோம். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம். அணித்தலைவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களது அணிக்கு ஒரு ஜூம் ஏற்பாடு செய்து அந்த அணியில் இருக்கக்கூடிய நண்பர்களோட நம்ம பேசணும் அப்படின்னா தான் அவர்களுக்கு தகவல் தெரியும். ஏன்னா கடந்து வந்த பாதை அந்த மாதிரி, பழக்கப்பட்ட வேலை, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடிய வேலையை அதை விட முடியாது. இதுலயே எனக்கு நேரம் சரியா இருக்கு, ஷெட்யூல் கரெக்டா இருக்கு, நான் எங்க வேற ஒரு வேலையை நான் பாக்குறது அப்படிங்கிற மனநிலையில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களிடம் நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சோம் அப்படின்னாக்கா 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்கிறோம், ஒரு 1 மணி நேரம் ஸ்பீடு கேஷை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்கக்கூடிய உழைப்புல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட பல மடங்கு கூடுதலா இதுல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா உறுதியா அங்க வேலை செய்வாங்க. அதை நம்ம செய்வோம், சொல்லுவோம். இன்னைக்கு இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் நம்ம அணியில இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்கள செய்ய வைப்போம். இன்னைக்கு நேரடியில 12 நபர்களுக்கு இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்துட்டு நாளைக்கு காலையில அதை பத்தி நம்ம சொல்லுவோம். அதற்கு முன்பு இளங்கோ சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அன்மியூட் கொடுக்கப்பட்டு இருக்கு, நீங்க பேசலாம் சார். சார் அந்த முன்பக்கத்துல ஸ்டே மியூட் அன்மியூட்னு இருக்கும், அன்மியூட் தொட்டு நீங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த 12 பேர் 6 பேர் சேர்த்தவங்க தான் கிரிப்டோல சீனியர் 3 பேர் சேர்த்துட்டு அவங்களுக்கு டாலர்லாம் லோட் பண்ணி வச்சிருக்கு, அவங்க அடுத்த சீனியர்ல வருவாங்களா? இல்ல சார், தொடர்ந்து அந்த சீனியாரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது நடக்கும். இப்ப சங்கர் சார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா 12 பேர் பண்ணவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க, 6 பேர் பரிந்துரை பண்ணவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்மிடம் அந்த ஐடி பாஸ்வேர்டு லிங்க் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. நம் அணியில இருக்கிறவங்களுக்கு அந்த 3 பேர் பண்ணவங்களுக்கு நாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 700 நம்மளே பண்ற மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. நன்றி சார், நன்றி. மியூட் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் லோ பண்ணிக்கோங்க. நன்றி சார். நண்பர்களே, நாம் தொடர்ந்து பயணிப்போம். இதுல கிடைத்திருக்கக்கூடிய இந்த அற்புத வாய்ப்பை பல நண்பர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்துவோம். நம் பகுதியில் குறைந்தது ஒரு 30-40 நண்பர்களை ஒருங்கிணைத்து ஒன்றாக சேர்த்து ஒரு பிசிக்கல் மீட்டிங் ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். இணையத்தில் பேசுவதை விட முகம் பார்த்து பேசுவதில் அதிகமான ஒரு உத்வேகம், ஆற்றல் பிறக்கும். அதனால முகம் பார்த்து பேசுவதற்கான அந்த பிசிக்கல் மீட்டிங் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம்.
நல்ல வாய்ப்பு. இதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பையும் நழுவ விட்டுட்டு என் வாழ்க்கை வளமாகலையே அப்படின்னு வருத்தப்படுறதுல எந்த பயனும் கிடையாது. இதை நம்ம பிடிச்சுப்போம். ஸ்பீடு கிரிப்டோல ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான அந்த முக்கியத்துவம், அந்த சீனியாரிட்டி எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அணியில் இருப்பவர்களுக்கு நம்ம சொல்லுவோம். முடிந்தவரை அனைவரையும் ஜூமுக்கு அழைத்து வர முயற்சி செய்வோம். நாம சொல்லுவோம், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவரவருடைய விருப்பம். அந்த சொல்லுவதை நமது கடமை. நம்ம கடமையை நம்ம சரியா செய்வோம். தொடர்ந்து ஜாசன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அன்மியூட் கொடுத்திருக்கு சார், நீங்க பேசலாம். அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நான் ஜேசன் சந்தன்ராஜ், மணப்பாறை. சார், இந்த ஆட் ஆன் லெவல் இன்கம் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் நான் வந்து ஃபீல்ட் ஒர்க்கே போறேன். நான் 6 பேர் தான் நான் ஆக்டிவேஷன் பண்ணிருக்காங்க 1000 rupeesல. இப்போ லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு 4 days பேக் ஈரோடு போயிருந்தேன். ஒரு மும்பைல இருந்து வந்திருக்க ஒரு சாமியார் வந்து, வாங்க சார், எனக்கு டைரக்டா நான் உட்கார வைக்கிறேன், ஒரு 20 பேரை உட்கார வைக்கிறேன் வாங்க அப்படின்னாங்க. சரி, நான் ஈரோடு போயிருந்தேன். அப்புறம் அங்கேருந்து கோபிச்சிட் பண்ண சொன்னாரு. அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். வாங்க சார், எல்லாம் இருக்காங்க, நீங்க வாங்க ரூம்குள்ள வாங்கன்றாங்க. ரூம்குள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நான் ரூம்குள்ள நுழைஞ்சோன்னே பயங்கர ஷாக் எனக்கு. ஆக்சுவலி உள்ள போனது, அவங்க மதம் கடந்து ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே சித்தர்கள், கழுத்துல ருத்ராட்சி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. பயங்கர ஷாக் எனக்கு. என்னடா இந்த இடத்துல கொண்டாந்து விட்டு நான் என்னத்த பேச போறேன்னு நினைச்சிட்டு திருப்பி நான் ஆரம்பிச்சேன். நானு இப்போ மணப்பாறையில இருந்து ஒரு சார் வந்திருக்காங்க. அவங்க ட்ரஸ்ட் மூலியமா ஒரு வருமான வாய்ப்பை நமக்கு சொல்ல போறாங்க, கொஞ்சம் கேளுங்க அப்படின்னாங்க. அவங்க 20-22 பேர் அப்படியே சைலண்டா உட்காந்துருந்தாங்க. மறுபடியும் நான் பிளான சொன்னேன், நம்ம நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட்ல இருந்து ஸ்பீட் கேஷ் பிளானையும் சொன்னேன். திருப்பி நம்ம ஆட் ஆன் பிளான் லெவல் பிளானையும் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 15-20 minutes இருக்கும். நான் முடிச்சுட்டு அப்புறம் எல்லாமே ஹேண்ட் கிளாப் பண்ணாங்க. பண்ணி முடிச்சு ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு வந்தாரு. என்னடா இது, எதுக்கு பயந்து போய் என்னன்னு பார்த்தா, அப்புறம் அவர் செல்லுல காமிச்சாரு. சார், நானும் ஐடி போட்டு எனக்கு கீழே நான் ஒரு 3 நபர்களை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர் ஹேண்ட் ஷேக் பண்ணேன். அவர் பொள்ளாச்சில இருந்து யாரோ ஒருத்தர் பண்ணிருக்காங்க. சார், அவங்க எல்லாமே சித்தர்கள். அவங்க எல்லாமே ருத்ராட்சி போட்டு மதம் சார்ந்த ஒரு இதுல வந்து இருக்கிறாங்க. அவங்க சித்தர். அவரு ஐடி போட்டு அவர் இல்லாம அது இல்லாம 3 பேரை வச்சிருக்காரு சார். அன்னைக்கு வந்து நான் பார்க்கும்போது ஜிகே சாமி சார் ஜூம்ல பிரசன்ட் பண்ற அந்த நம்ம லிங்க காமிக்கிறாங்க. இவங்க தானே சார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. சார், எனக்கு ரொம்ப ஷாக்கு. ஆக்சுவலி அவங்க மதம் சார்ந்து அவங்க ஒரு இதுல நடத்துறாங்க. இருந்தாலும் நம்மளோட ஸ்பீட் கேஷை வந்து ஒருத்தர் எடுத்து பண்றாங்க. இண்டிவிஜுவலா எனக்கு அவர் கூட்டு போனவர் வந்து, என்னைய கூப்பிட்டு பேசினவர் வந்து, அவர் இது வரைக்கும் ஐடி போடல. அந்த சாமியார், மும்பைல இருந்து வந்திருக்க சாமியார் ஐடி போடல. ஆனா அவரோட அக்கா பையன் தான் ஐடி போட்டிருக்காரு. நம்ம இதுல ஒய்ஃப் கீழே ஐடி போட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்காக தான் கூப்பிட்டு பேசினேன். இப்போ 3ஆம் தேதி எல்லாருமே ஒரு 5 பேர் வந்து எனக்கு ஐடி போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஸ்பீட் கேஷ் வந்து நம்ம நினைக்கல, யாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. நீங்க தெரிஞ்சவங்களை விட தெரியாதவங்களை வந்து உங்கள்ட்ட தெரிஞ்சவங்களே வந்து, சார் என்ன சார் உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா ஜிகே சாமி சொன்ன மாதிரி அன்போடு கோவிச்சு கொள்வாங்க. தயவுசெய்து இந்த ஆட் ஆன் ப்ராஜெக்ட் வந்து லெவல் இன்கம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா போயிட்டு இருக்கு. தயவுசெய்து அந்த மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. நான் வந்து சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிட்டேன்னு நிறைய பேர் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. தயவு செய்து உங்க செல்களை ஆக்டிவ் பண்ணுங்க. ஆக்டிவ் செல்லா மாறி ஏர்ன் பண்றதுக்கு உண்டான வழியை பாருங்க. இது மாதிரி ஒரு ஈஸியான ப்ராஜெக்ட், ஈஸியா ஏர்ன் பண்ணக்கூடிய பிளானை வந்து வேற எங்கேயும் கொடுக்க முடியாது. சங்கர் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி சார், நன்றி. பல ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நிறைந்தது பிபிஏ ஸ்பீட் கேஷ். அது இப்ப நமக்கு தெரியாது, வெகு விரைவில் நமக்கு தெரிய வரும். இந்த 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம் யூனிட், இதனுடைய மதிப்பு வேல்யூ இப்ப நமக்கு தெரியல. வெகு விரைவில் இது நம் அனைவருக்கும் புரிய வரும். இப்ப இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்ணாதவங்க உண்மையிலே வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். காரணம் இருக்காது, தீர்ந்து போயிடும். இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்து 1000 யூனிட் வாங்குறவங்க ஒரு காலத்துல 1000 ரூபாய் கொடுத்து ஒரே ஒரு யூனிட் வாங்குற ஒரு நிலை வரும். அதை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் உருவாக்க போறோம். உலக மக்கள் அத்தனை பேரும் ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள வரப்போறாங்க. இது நடக்கும், நடந்தே தீரும். காரணம்
இந்த ஸ்பீடு கேஷ் திட்டம் இது இயற்கையின் படைப்பு. இது ஒரு யூனிக்கானது, தனித்தன்மையானது. இந்த திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். நமது உறவுகளில், சொந்தங்களில் அத்தனை பேரும் நம்மை திரும்பி பார்க்கக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கு. அது நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அதை நமக்கு நிரூபித்து காட்டும், கொண்டு வந்து சேர்க்கும். ஆச்சரியப்படுவாங்க. நாம பல நிகழ்வுகளை பார்த்து ஆச்சரியப்படுவோம், ஆனா பல நபர்கள் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. சாதாரணமா பார்த்துக்கிட்டு இருந்தோம், காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாப்புல, போன வருஷம் கூட என்கிட்ட வந்து ஒரு 50,000 1 லட்சம் கடன் கேட்டாப்புல, எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியலையே என்று ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அதை உருவாக்கியே தீர்வோம். நம் அனைவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாய்ப்பு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமே வழங்கப்பட்டு இருக்கு. ஆனால் நம் அனைவரும் இப்ப முன்னால இருக்கும். பல பேர் வரப்போறாங்க, பல லட்சக்கணக்கான மக்கள் இங்க உள்ள வரப்போறாங்க. எல்லாரும் ஒன்னா நிற்போம், ஆனா நாம கொஞ்சம் முன்னால் நிற்போம். அதனால இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திப்போம். நமது அணியை நம்ம சரியா கட்டமைப்போம். நாளைக்கு செப்டம்பர் 1. இந்த செப்டம்பர் 30 நிறைவாகிறதுக்குள்ள என்னுடைய வேலட் யூனிட்ல நான் ஒரு 50,000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வேலட்டை நான் என்னுடைய டீம் மூலமா நான் எடுத்திருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய நண்பர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஒரு மாசத்துல என்னுடைய டீம் வழியாக நாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சு என்னுடைய ஐடியில மட்டும் ஒரு 50,000 யூனிட்டை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்காக இன்று முதல் நான் சபதம் ஏற்று உழைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் கை உயர்த்தலாம். இது இவர்களால் தான் பண்ண முடியும், இவர்களால் பண்ண முடியாது என்று எது ஒண்ணுமே கிடையாது. ஒரு 233 பேர் இருக்கும். நாம் அடுத்தவர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம், நாம் நம் மீது நம்பிக்கை வைப்போம். மிக எளிமையான ஒரு விடை. நம்ம அணியை கட்டமைச்சு அவர்களுக்கு இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நம்ம கடத்தணும் அப்படின்னாலே போதும். அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக அவர்கள் பணி செய்ய போறாங்க, வேலை செய்ய போறாங்க. அதிலிருந்து நமக்கு பன்மடங்கு வருமானம் கிடைக்க போகுது. 50,000 யூனிட் நம்மளுடைய ஐடியில இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 1 ரூபா. ஒரு கட்டத்தில் அதனுடைய மதிப்பு 100 ரூபாவாக உயரும், 1000 ரூபாவாக உயரும், உயர்ந்தே தீரும். அதை அத்தனையும் அனுபவிக்க போறது யாரு? நாம, நம்ம குடும்பம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சொந்தங்கள், நாம தான் அனுபவிக்க போறோம். இது நிச்சயமாக நடக்கும். கை உயர்த்திய இந்த 71 நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். தங்களது எண்ணங்கள் நிறைவேறும். இந்த இயற்கை அது சார்ந்த ஒரு சூழலை, வாய்ப்பை நமக்கு அமைத்து கொடுக்கும். நன்றி, நன்றி.